சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வு ஒரு வருட காலமாக சீரும் சிறப்புமாக வீறுநடை போட்டு வருகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் டிசம்பர் 29ஆம் தேதி தொடங்கி ஒவ்வொரு மாதமும் 29ஆம் தேதி திருச்சாட்டிய குடி பதிகத்தை ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு வரியாக, இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் ஒவ்வொரு சொற்றொடராக எடுத்து அதற்கு பொருள் சொல்லி மிக அழகாக நமக்கு அதை விளங்க வைத்து கொண்டு வருகின்றார்கள் ஃப்ளோரிடா மாநிலத்தில் இருந்து சுவாமி விஜயானந்தா ஐயா அவர்கள். இந்த பதிகம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சாட்டியக்குடி பதிகம் அந்த கோயில் பற்றியும் நாம் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய சிறப்பு 7 இருக்கை அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லி, இது யோக நிலை சார்ந்த ஒரு கோயில்னு மட்டும் இல்லாமல் பெருமான் வேதபுரீஸ்வரராக சாண்டில்ய முனி ஜாட்டியம் என்ற தேவர் இவங்க எல்லாருமே வணங்கினார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி வேதம் சார்ந்த ஒரு நிலையையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பதிகத்தை சொல்லுவதற்கு வேதத்திலும் யோகத்திலும் தோய்ந்த ஒருத்தர் தான் இதற்கு சரியான ஆள் என்று பெருமான் நினைத்தாரோ என்னமோ தெரியல. அதனால தான் வேதத்தில் நன்றாக கரை கண்டவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேருக்கு, அதாவது இந்தியர்கள் அல்லாதவர்களுக்கு ருத்ரம் சொல்லி கொடுத்து வேதம் சொல்லி கொடுத்து அவர்களை யாகம் செய்ய வைக்கிற ஒரு முயற்சியில் ஐயா அவர்கள் தன்னை ஈடுபடுத்தி வருகின்றார்கள். அதே நேரம் தனது சிறுவயது முதல் இன்று வரை யோகத்தில் சிறந்த பயிற்சிகள் எடுத்து பல மாணவ மாணவிகளை உருவாக்கின ஒரு பெருமையும் ஐயாவை சேரும். அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு இந்த பதிகத்தை ஒவ்வொரு பாடலாக நமக்கு எடுத்து சொல்லி வருகின்றார்கள். அந்த அமைப்பில் திருச்சாட்டிய குடியோடைய நிறைவு பகுதியாக இன்று நாம் பார்க்கவும் கேட்கவும் இருக்கின்றோம். ஐயா அவர்களை பற்றி நாம் எத்தனையோ பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நாம் சொல்ல கடமைப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 9 பேர், அதாவது 9ஆம் திருமுறை அருளி செய்த 9 எங்கேயுமே திருவுருவ திருமேனிகள் இல்லையா என்று தேடி அலைந்த ஒரு நேரத்தில் மிக அழகாக தனது ஆசிரமத்தில் 9 திருமேனியை பிரதிஷ்டை செய்யும் ஒரு முயற்சியை ஐயா அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அப்படின்னா 9 பேரும் எத்தனை ஆசையாக இங்கே வருவதற்கு இருக்கின்றார்கள் என்று நாம் பார்த்தோன்னா, இது அந்த 9 ஆசிரியர்களுடைய குருவருளும், நம்பி ஆரூரருடைய குருவருளும், அண்ணாமலையாருடைய திருவருளும், அருணபானலிங்கேஸ்வரருடைய திருவருளும் என்று சொல்லத்தான் வேண்டும். அதை தவிர நாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. இதை தேடி அலைஞ்சப்போ 9 பேர் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியலையே அப்படின்னப்ப பழைய நூல்களெல்லாம் எடுத்து அவர்கள் இப்படித்தான் அவர்களுடைய திருமேனி இருக்கும் அப்படின்னு ஒரு சிற்பியோடைய கட்டுரையை எடுத்து அதை மிக அழகாக ஒரு சிற்பிகிட்ட கொடுத்து, அதாவது ஆத்தென்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐயாவோடைய திருக்கோயிலில், திருவண்ணாமலை திருக்கோயிலில் ஒவ்வொரு சிற்பத்திலையும் நம்ம அதை பார்க்க முடியும். அந்த அம்மையப்பர் அப்படின்னாலும் சரி, இல்லை அம்பலவாணர் என்று சொன்னாலும் சரி, நம்பி ஆரூரர் நீங்கள் அதை பார்க்கும்போது அப்படியே உயிரோட்டம் மிகுந்த ஒரு திருமேனியாக நாம் அங்கே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அதாவது நேர்த்தியாக ஒரு திருமேனியை செய்ய வேண்டும் என்ற ஒரு கண்டிப்பானவர்கள் ஐயா அவர்கள். அதை நாம் அவங்களுடைய பல வேலைகளில் நாம் பார்த்துருக்குறோம். அவர்களே இந்த 9 திருமேனியையும் பல நூல்களை பார்த்து, எத்தனையோ நூல்களை ஆராய்ச்சி செய்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சிற்பியின் மூலமாகவே ஒரு சிற்பியோடைய கட்டுரையின் மூலமாகவே எடுத்து நமக்கு இப்போ அதை நிர்ணயம் செய்வதற்காக செப்டம்பர் 20ஆம் தேதி ஐயாவுடைய திருக்கோயிலில் இது நம்ம பிரதிஷ்டை பண்ண இருக்கிறோம். அடியார்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வர வேண்டும். இதற்கு பின் பார்ப்பவர்களாக இருந்தாலும் இங்கே நம்மளுடைய 9ஆம் திருமுறை அருளி செய்த 9 குருவருளை பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். திருச்சாட்டிய குடியின் நிறைவு பாடலை, நிறைவு பகுதியை நமக்கு சொல்லுவதற்காக ஐயா காத்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் கேட்கலாம், வாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி லவண்யம்மா. ஓம் வாகர்த்தோ விவ சம்பிரக்தோ வாகர்த்தோ பிரதிபத்தயே ஜகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள்,
நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பார் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. ஓம் நிதயே சர்வவித்யானாம் திஷஜேவ வரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः. ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் வதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மேகண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல் தாழ் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாவதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி மறந்திடு பொய்கை முன்னிரம்பமற்று அவன் உறைந்திடும் முதலை வந்து உதிப்ப வண்ணதால் இறந்திடும் மகன் வளர்ந்து எய்த பாடல் ஒன்றறைந்திடும் சுந்தரனடிகள் போற்றுவாம். சாட்டியக்குடி பதிகத்தின் 6வது பாடலாக அனலமே புனலே அனிலமே என்ற பாடலின் ஆழ்ந்த கருத்துக்களை ஆராய்ந்து நம் சிற்றறிவுக்கு எட்டியவரை அறிந்து கொள்ள இந்த பொழிவின் மூலமாக நாம் முயற்சி செய்வோம். அனலமே புனலே அனிலமே புவனி அம்பராம்பரத்தளிக்கும் கனகமே வெள்ளிக்குன்றமே என்றன் களைகனே களைகன் மற்றில்லா தனியனேன் உள்ளம் கோயில் கொண்டருளும் சைவனே சாட்டிய குடியார்க்கு இனிய தீங்கனியாய் ஒளிவர நிறைந்தேளிருக்கையில் இருந்தவாரியம்பே. அனலமே புனலே அனிலமே புவனி அம்பரா 5 தத்துவங்கள் 50 பூதங்கள் தங்கமே வெள்ளியே தாதுக்கள் மினரல்ஸ். அதுக்கப்புறம் என்னுள் இருந்து கொண்டு அருள்பவனு நேர சுவாமியை உள்ள கொண்டு வந்துட்டார். எங்கெங்க பஞ்சபூதத்து மூலம் நுழைஞ்சு சாமியை அவரோட உடம்புக்கு கொண்டு வந்து அதுக்குள்ள உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து என்னுள் இருந்து கொண்டு அருள்பவனே. அப்புறம் என் அகத்துள் மட்டுமின்றி அகமும் புறமும் நின்றவாறு சாட்டியக்குடியில் 7 இருக்கையில் இருந்து என்ன செய்கிறார்னார், தீங்கனியாக சாட்டியக்குடியோர்க்கு தித்திப்பவனே. அருமையான பாடம், அருமையான பாடம். இப்படி ஏன் சொல்றாரு? 50 பூதங்களில் ஆரம்பிச்சு தன்னுடைய உள்ளத்திற்கு கொண்டு வந்து உடம்பிற அகம் கொண்டு வந்து உள்ளத்திற்கு கொண்டு வந்து அகமும் புறமும் இங்கு சாட்டியக்குடியாரை காட்டுகிறார். இப்ப இதுல பாருங்க சுவாமி எங்க இருந்து கொண்டு வர்றாருன்னு பாருங்க. இறைவன் அதற்கு அடுத்தாற்போல் இறைவனின் படைப்பில் முதலில் சூக்ஷ்ம பஞ்சபூதங்களாக இருந்து அவைகள் ஸ்தூல பஞ்சபூதங்களாக மாறி இந்த பிரபஞ்சமாகி இந்த பிரபஞ்சத்தினுள் மானுட உடலாகி அந்த மானுட உடல் தாங்கிய கருவூராரும் ஆகி அவர் அகமாகிய உள்ளத்து அமர்ந்து அதன் பின் அகமும் புறமும் உள்ள புறமாக உள்ள சாட்டியக்குடி ஈசனுமாகி இங்கு சாட்டியக்குடியில் உள்ளவர்களுக்கு இனிதான தீங்கனியாய் உள்ளாய்
என்று ஒரு சீக்வன்ஸ் கொடுக்கிறார். இதுதான் சீக்வன்ஸ். இறைவன், பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் இந்த தாதுக்கள், அதாவது பஞ்சபூதங்களிலான இந்த பிரபஞ்சம், தங்கம், வெள்ளி, பொண்ணு, பவளம், இப்படி. அதுக்கப்புறம் மானுட உடல், இதெல்லாம். அதுக்கப்புறம் அகம், அப்புறம் புறம். இது சீக்வன்ஸ். இது இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா திருமுறைகளில் பல இடங்களில் நமக்கு நெருப்பே, நீரே, காற்றே, பூமியே, ஆகாயமே என்று பல திருமுறை பாடல்களில் இறைவனை அருளாளர்கள் போற்றி இருப்பினும் இந்த பஞ்சபூதங்களை பற்றிய பற்பல தத்துவங்களை 6 வரிகளில் சாட்டியக்குடி பதிகத்தின் 6வது பாடலில் கரூரார் ஆழமாக அமைத்து கொடுத்துள்ளார். இப்ப நம்ம இதுல என்னன்னா, இப்ப இந்த லாவண்ய அம்மா 9ஆம் திருமுறையை 360 டிகிரி கோணத்துல பாக்குறாங்க இல்லையா? பன்முறை நோக்கில் 9ஆம் திருமுறை என்றபடி இப்ப நம்ம இந்த 6வது பாட்டை மாத்திரம், சாட்டியக்குடி பதிகத்தின் 6வது பாடலை பன்முக நோக்கில் ஆராய்வதற்கு கரூரார் நமக்கு இங்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்துள்ளார். நாம் சிற்றறிவுக்கு எட்டியவரை அதை நாம் முயற்சி செய்து அறிந்து கொள்வோம். 6 வரிகள்ல 360 டிகிரியான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லணும். எப்படின்னு பார்ப்போம். இப்போ என்னென்ன கோணங்கள்ல நமக்கு முடிஞ்ச மட்டும் பார்க்கலாம்னா, இவர் பெரிய சித்தர் என்றதனால் இந்த குண்டலினி யோகத்தில் இந்த பஞ்சபூதங்கள் எவ்வாறு குறிப்பிட்டு கூறப்பட்டுள்ளன என்ற ஒரு முதல் தலைப்பிலும், 2வது தலைப்பாக இந்த இறைவன் பஞ்சபூதங்களாகி அஷ்டமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அட்ட வடிவனாகி எவ்வாறு உள்ளான் என்று 2வது தலைப்பிலும், 3வதாக அருவமாகி, அதாவது உருவமற்ற ஒரு நிலையில் இருந்து வேதங்கள் கூறுவது போல வியக்தா வியக்த நிரூபிதஞ்ச பரமம், உருவமற்ற இறைவன் எப்படி தன்னுள் இருந்து ஒரு சூக்ஷ்ம பஞ்ச தத்துவங்கள் மூலமாக அவற்றை ஸ்தூல பஞ்ச தத்துவங்கள் ஆக்கி, அந்த ஸ்தூல பஞ்ச தத்துவங்களின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை படைத்து, இந்த பிரபஞ்சத்தில் அதே ஸ்தூல பஞ்ச தத்துவங்களால் மானுட உடலையும் படைத்து, இந்த மானுட உடலின் மூலமாக நாம் தனு, கரண, புவன போகம் என்று கூறுவது போல மானுட உடலில் உளவையும் கருவிகளையும் வைத்து நம்மளுடைய கர்ம வினைகளை போக்குவதற்காக கருணை புரிந்துள்ளார். இது நாம் இந்த 3வது தலைப்பாக காணுவோம். 4வதாக நவீன கால விஞ்ஞான முறைப்படி டார்வின் போன்ற விஞ்ஞானிகளும் தியாசபிக்கல் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய மேடம் பிளவர்ஸ்கி என்ற ஒரு ஞானி, உணர்ந்த ஞானி, அவர் நோக்கிலும் இந்த பஞ்சபூதங்களின் படைப்பை, கரூராரின் கருத்தை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்து இதை நிறைவு செய்வதற்கு இன்றைய பொழுதில் முயற்சி செய்வோம். பஞ்சபூதங்களில் ஆரம்பிக்கிறார். அனலமே, புனலே, அனிலமே, புவனி, அம்பரா. இது 50 பூதங்கள், 5 தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் எவ்வாறு நம்முடைய உடம்பில் இணைக்கப்பட்டுள்ளன? இந்த குண்டலினி சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஷட்சக்கர நிரூபணம் என்ற ஒரு சாஸ்திரத்தில் என்ன கூறுகிறார்கள் என்றால், மூலாதாரத்திற்கு பூமி தத்துவமும், சுவாதிஷ்டானத்திற்கு நீர் தத்துவமும், மணிபூரகம் என்ற சக்கரத்திற்கு நெருப்பு தத்துவமும், அநாகதம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்திற்கு வாயு தத்துவத்தையும், விசுத்தி என்று சொல்லக்கூடிய இங்கு உள்ள அந்த சக்கரத்தில் ஆகாயத்தையும் கொண்டு வந்து அதோடு நிறுத்தி விடுகிறார்கள். அப்புறம் என்ன 2 இருக்காங்க, என்ன பண்றது? என்ன 2 என்ன
இப்போ விசுத்தி, அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், மனாகதம், விசுத்தி வந்தாச்சு. அப்புறம் என்ன இருக்க? ஆக்ஞா, சகசிராரம். இதுக்கு எந்த தத்துவத்தை சேர்க்கிறது? இங்கதான் கருவூராருடைய ஒரு பெரிய அரும்பெரும் ஒரு ஆழ்ந்த யோகி சித்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் இங்க பாத்தீங்கன்னா இந்த அம்பரா அப்படின்னு சொல்லி விசுத்தி வரைக்கும் கொண்டு வந்து நம்மளை விட்டுவிட்டு அம்பரத்தளிக்கும் கனகமேன்னு போடுறாரு. கனகம்னா படுத்தாப்புல என்ன சக்கரம் இங்க வரணும், உங்களுக்கு ஆக்ஞா சக்கரத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் வெள்ளிங்கிறாரு. அது எங்க போகணும்? அடுத்த சக்கரத்துல நம்ம கனெக்ட் பண்ணோம்னா லாஜிக்கலா இங்கே மேல போகணும், சகசிரார சக்கரத்துக்கு போகணும். இப்போ இதை நீங்க லாஜிக்கலா பாத்தீங்கன்னா வெள்ளின்னு சொல்லிட்டு அப்புறம் தங்கம்னு சொல்லணும். ஆனா இவர் மாத்தி சொல்றாரு, கனகமே வெள்ளிக்குன்றார். நான் அடிக்கடி சொல்றது மாதிரி பெரிய யோகி இவர், பெரிய சித்தர், அவர்கிட்ட விளையாடவே கூடாது. அவர் சொன்னா ஏன் சொல்றாருன்னு தான் யோசிக்கணுமே ஒழிய இது தப்பா சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு யோசிக்க கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய யோகிகள் எல்லாம் இந்த யோகம் செய்து, எந்த யோகம்னாலும் சரி, ராஜயோகம்னாலும் சரி, பக்தி யோகம்னாலும் சரி, நீங்க கர்ம யோகம்னாலும் சரி, ஞான யோகம், ஏதோ ஒரு யோகம் செஞ்சாலும், என்ன யோகம் செஞ்சாலும் நமக்கு அந்த குண்டலினி சக்கரங்களை தான் அந்த அந்த எழுச்சி இருக்கும். ஏன்னா நீங்க என்ன ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணைங்கிற மாதிரி என் வந்து முடிகிறது இங்கதான் முடியும். என்னென்ன கூத்தாடி நீங்க அந்த யோகம் செஞ்சாலும் அது வந்து நடன கூத்தா இருக்கலாம், பாட்டு கூத்தா இருக்கலாம், பஜனை கூத்தா இருக்கலாம். என்ன இப்படி எத்தனை கூத்து ஆடினாலும் அது எங்க வேலை செய்யுதுனாக்க எல்லாம் இந்த சக்கரங்கள் எல்லாம் தான் வேலை செய்யும். கடைசியில அது எங்க இப்ப ஆக்ஞா சக்கரத்திற்கு வரும்போது பெரிய யோகிகளின் ஞானிகளின் ஒரு அனுபவம் என்னவென்றால், இங்கு தங்கமயமான ஒளியை காண்கிறார்கள். நிறைய இதுல நம்ம படிச்சிருக்கோம். தங்கமயமான ஒளி எங்க? ஆக்ஞா சக்கரத்தில் தங்கமே. அதனாலதான் அந்த சக்கரத்துக்கு ஒரு தத்துவமும் கொடுக்காம தங்கமேன்னு போடுறாரு. அதுக்கப்புறம் என்னடான்னா அந்த தங்கத்தையும் தாண்டி ஆக்ஞா சக்கரத்தையும் தாண்டி போனா சகசிராரம். அங்க போனா ஊதாவும் கிடையாது, தங்கமும் கிடையாது, மஞ்சளும் கிடையாது. பியூர் பிரைட்னஸ். அப்படியே வெள்ளி, வெள்ளி அப்படி தக 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 தகன்னு மின்னுகின்ற வெள்ளியினுடைய ஒரு ஒளி. அந்த ஒளியை குறிப்பதற்காக இவர் 7 சக்கரத்தையும் இப்படி நமக்கு காட்டி, இன்று தத்துவம் இல்லாத சக்கரங்களுக்கு அங்குள்ள அனுபவத்தில் வரக்கூடிய ஒரு தங்கமயமான ஒளியையும், அனுபவத்தில் வரக்கூடிய வெள்ளிமயமான ஒரு பிரகாசமான ஒளியையும் சகசிரார சக்கரத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்ப இந்த வெள்ளிங்கும் போது நம்மளுக்கெல்லாம் என்ன நினைவு வரணும்? டக்குன்னு நினைவு வரணும், வெள்ளிப்பனி மலை அப்படின்னா எங்க? கைலாசம். அப்போ இப்ப நீங்க என்னதான் யோகம் பண்ணாலும், எந்த யோகம் பண்ணாலும் எங்க போய் சேரணும்? கைலாசம். கைலாசம் தான் போய் சேரணும். பொன்னம்பலத்துல ஆடினாலும் போய் சேர வேண்டிய இடம் கைலாசம். சுவாமி அவ்வளவு தூரம் போகணுமா? வேண்டாம். இங்க அண்ணாமலையிலேயே இருக்கு கைலாசம். எப்படி இருக்கு? சிவபிரகாஷ் கற்பனை கலைஞ்சு சிவபிரகாஷ் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எல்லா பாட்டுலையும் அவரு என்ன சொல்றாரு? சோன சைலனே கைலை நாயகனேங்கிறாரு. ஸோ நீ கைலாசத்துல இருந்தாலும் ஒண்ணுதான், அண்ணாமலையில இருந்தாலும் ஒண்ணுதான். இப்ப இதே நீங்க பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, ரொம்ப முக்கியமான ஆள். யாருன்னா குரு நமச்சிவாயர். என்ன சொல்றாரு பாருங்க, வைத்தநிதி ஓம் நமச்சிவாய குருநாள் தோறும் மெய்த்த தமிழினால் புகழ்ந்து மேவுமலை எத்திசையும் மின்னுமலை மாதுடனே வெள்ளிமலை வீடாக மண்ணுமலை அண்ணாமலை, மண்ணுமலை அண்ணாமலை, வெள்ளிமலை வீடாக மண்ணுமலை அண்ணாமலை. என்ன போடுறாரு பாருங்க, தங்கமலைன்னு போடல, அக்னிமலைன்னு போடல. குரு நமச்சிவாயர். அண்ணாமலை வெண்பா லாவண்யம் அதில் ஒரு அருமையான பொழிவு கொடுத்துருந்தாங்க ஒரு சென்ற மாதம். அருமையான பொழிவு, தவறாம கேளுங்க. ஸோ இதை இவர் வெள்ளிமலைங்கிறார். இந்த வெள்ளிமலை அண்ணாமலைங்கிறார். இப்போ கருவூரார் என்ன சொன்னார்? எங்க கொண்டு வந்து நிறுத்தினார்? நம்மள வெள்ளிமலையில தானே கொண்டு வந்து நிறுத்தினார், வெள்ளின்னு நிறுத்தினார். அது அதே கருத்தை தான் இவர் யார் சொல்றாரு? நம்மளுடைய திருமூலர் 30 உபதேசம் என்கிற அந்த பாடல்களில்
12வது பாடலில் வெளியில் வெளிபோய் விரவியவாறும், வெளியில் வெளிபோய் விரவியவாறும் அழியில் அழிபோய் அடங்கியவாறும், இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறு தெளியும் அவரே சிவசித்ததா. அந்த ஒளி தான் இங்க வெள்ளிமலை. அந்த வெள்ளிமலையில் உள்ள அண்ணாமலையில் உள்ள நாம் வருடந்தோறும் கார்த்திகை தீபம் என்று போற்றக்கூடிய பெரும் ஒளி, காக்கும் கடவுளுக்கும் படைக்கும் கடவுளுக்கும் இந்த போராட்டத்தில் அவர்கள் முன்னே ஒளிமயமாக நின்று எல்லையற்ற ஒரு வெள்ளி மலையாக நின்ற ஒளி திருவண்ணாமலை ஒளி. இப்ப இங்க இன்னொரு முக்கியமான கருத்து பாருங்க. நம்மளுடைய சாட்டியக்குடி பதிகத்துல 3வது பாடல 5வது பாடல சொல்றாரு. என்ன சொன்னாருன்னா, இறைவன் அக்னி வடிவம்னார். அவருக்கு 3 கால்கள் 7 கைகள் 2 தலைகள், அது அப்படியே அக்னி வடிவம். அங்க அவர் சொன்னது, அப்புறம் யோக நிலைன்னு சொன்னார், நிறைய சொன்னார். அங்க அவர் சொன்னது பிண்டாகினி. பிண்டாகினி நம்ம உடம்பில் உள்ளது பிண்டாகினி. அப்புறம் அதை கொண்டு வந்து இங்க இந்த 6வது பாட்டுல திருவண்ணாமலையில் உள்ள அண்டாகினியாக நமக்கு காட்டுகிறார். அதாவது அந்த சாட்டியக்குடியில் உள்ள வேதபுரீஸ்வரர் நம் பிண்டாகினியை அண்டாக்னியாக உள்ள அண்ணாமலையாராக கொண்டு வந்து இங்கு சேர்க்கிறார். அப்படின்னா நீங்க அந்த சாட்டியக்குடியாரை வணங்கினீங்கன்னா அண்ணாமலை வரைக்கும் வந்து அவ்வளவு உயரத்துக்கு நீங்க ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி மற்றொரு கருத்தையும் நமக்கு இங்கு கூறி அருளுகிறார் கருவூரார். அது அப்படின்னாக்கா என்னன்னா, பிண்டாக்னியாக சாட்டியக்குடி இறைவனை பாடி அண்டாக்னியாக அண்ணாமலையாரை வந்து சேருங்கள். அது யாருன்னார்? அவரு தான் வளரொளி விளங்கு வானுலகு விளங்கு வளரொளி. யாரு? அண்ணாமலையார். அந்த பதிகத்துல பலசுருதியில கடைசி பதிகத்துல 10வது பாட்டுல இப்படிதான் சொல்றாரு. இப்படி நீங்க படிச்சீங்கன்னா, இவரை வணங்குனீங்கன்னா இங்கதான் நீங்க வந்து சேருவீங்க, அண்ணாமலையாரை அடைவீர்கள், அந்த ஒளியை அடைவீர்கள் அப்படின்னு. அடுத்தாப்புல இன்னும் ஒரு கருத்து என்னன்னா, நாம் இந்த பதிகத்தின் முதல் பாடல்களில் கருவூரார் ஒரு வினோதமான கருத்தை கூறினார். நாம் முன்னமே அதை பார்த்தோம். என்ன கருத்து என்றால், எருதாகிய பட்டவர்தனம் என்றார். அப்படின்னா எருதாகிய பட்டவர்தனம். அப்போ அது என்ன சுவாமி எருதாகிய பட்டவர்தம் அப்படின்னா, சுவாமிக்கு வாகனம் வந்து எருதுதான். ஆனா இங்க அவர் என்ன சொன்னார் அந்த பாட்டுல, நான் அப்போ உங்களுக்கு அதை டீட்டெயில போட்டிருந்தேன். இங்க அவருக்கு வந்து பட்டவர்தனம், அதாவது பட்டத்து யானைன்னார். ஏன் அப்படி சொன்னாரு? நம்ம பார்த்தா நம்மளை கைலாசத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். இப்பதான் கொண்டு வந்து நிறுத்தினார். கைலாசத்துல கொண்டு வந்து வெள்ளிமலையில கொண்டு வந்து நிறுத்திட்டு திருவண்ணாமலையில கொண்டு வந்து அப்படியே சேர்த்து விட்டார். இப்ப இந்த வெள்ளிமலையில போறதுக்கு கருப்பு யானையில போக முடியுமா? போக முடியாது. வெள்ளிப்பனி மலை செல்வதற்கு வெள்ளை யானை. என்ன? அதனாலதான் நம்பி ஆரூரருக்கு வெள்ளை யானை வந்து வெள்ளிப்பனி மலை செல்வதற்கு வெள்ளை யானை என்ற கருத்துப்படி அந்த பட்டவர்தனம் என்கிற யானையில் ஏறி அவர் அங்கு இறைவனை சேர்ந்தார். இன்னும் ஒரு கருத்து என்னவென்றால், இந்த குண்டலினி யோகங்களுக்கெல்லாம், இந்த சக்கரங்களுக்கெல்லாம் அடிப்படையாக மூலாதாரத்தில் நம்முடைய சச்சக்கர நிரூபணம் என்ற சாஸ்திரம் சொல்லக்கூடியது. இதையெல்லாம் தாங்கி கொண்டிருப்பது ஒரு யானை, பட்டவர்தனம். அதை அந்த கருத்தை தான் இங்கேயும் கூறுகிறார். இது மட்டும் இல்லைங்க, பாருங்க, நம்பி ஆரூர் போனாரு. என்ன சேரமான் பெருமான்னா என்ன, ஐயோ போயிட்டாரு, அவரும் போன இல்லையா, நமச்சிவாய. இவருக்கு வந்து நம்பி ஆரூர் தான் குரு. ஸோ இவர் என்ன பண்ணினாரு, குருவை நினைந்து கொண்டு நமச்சிவாய நமச்சிவாயன்னு குதிரை காதல ஓதுனாரு. அந்த குதிரையும் அவரை எங்க கொண்டு போகுது? திருக்காயிலாயம் எடுத்து செல்லுகிறது. இதை வந்து இங்க பாருங்க, நம்ம குரு நமச்சிவாயர் எப்படி சொல்றாரு பாருங்க, ஒரு கருத்துங்க. நீற்றை அணிந்த மாலை நீள் சுடராய் நின்ற மாலை
ஏற்றை பரியாக எருமலை கூற்றை, ஏற்றை பரியாக எருமலை கூற்றை உதைத்த மலை என்று அரியையோர் சிம்பிளாகி, சிம்பிள்னாக்க இங்க சரவபக்ஷி என்று சொல்லக்கூடிய அந்த சிங்கமும் பறவையும் சேர்ந்த வடிவம். ஏற்றை பரியாக எருமலை கூற்றை உதைத்த மலை என்று அரியையோர் சிம்பிளாகி வதைத்த அண்ணாமலை. இதெல்லாம் நம்ம எப்படி, இது உங்களுக்கெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய ஞானிகள் யோகிகள் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து, எல்லா கருத்தையும் ஒன்றாக இணைத்து எல்லாம் யார் காட்டுறான்னு நமக்கு கரூராரை தான் காட்டுறாரு. இங்கே உள்ளவர் இந்த குரு நமச்சிவாயர். திருவண்ணாமலை போனீங்கன்னா ரமண வருஷத்துக்கு மேலே அந்த விருப்பாச்சி குகை பக்கம் போனால் 2 கோயில் இருக்கு. ஒன்று குகை நமச்சிவாயம், குரு நமச்சிவாயம். குகை நமச்சிவாக முதல்ல வந்தவர், அவருக்கு குரு நமச்சிவார சீடராக அமைந்தார். இந்த விவரங்கள் எல்லாம் அந்த லாவணி மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இதில், அந்த பொழிவில். முடிஞ்சா கேளுங்க. அடுத்தாப்புல இந்த கருத்தை அருணகிரிநாதர் விட்டு வைக்கல. எது? இந்த வெள்ளக்குதிரையில போன கருத்தை எந்த பாட்டுல? பழனிக்கு பாடின பாட்டுல சொல்றாரு. எப்படி கொண்டு வந்து எங்க நினைக்கிறார் பாரு. நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்த மயூர நமோ நம பரசூர ஜேத தண்ட வினோதா நமோ நம கீத கிண்கிணி பாதா நமோ நம தீர சம்பிரம வீர நமோ நம गिरिराज दीपमंगल ज्योति नमो नमः तूय अम्बल लीला नमो नमः देवगुंजरि पादा नमो नमः அருள்தாராயிதலும் பல கோலால பூசையும் ஓதலும் குணாச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத எழுதலம் புகழ் காவேரியாழ் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூர. இப்ப கேளுங்க இந்த பாட்டு. ஆதரம்பயில் ஆரூரர் தோழமை நம்பி ஆரூர். ஆதரம்பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளில் ஆடல் வெம்பரி மீதேரிமாம் ஆடல் வெம்பரி மீதேரிமாம் கையிலையில் ஆதரம்பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேரிமா கையிலையிலே. அங்க போன விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஆசுக்கு பாடி உள்ள போறாரு. ஆதி அந்த உலா ஆசு பாடிய ஆதி அந்த உலாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில் ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. இந்த கைலாசம் கதையை இங்க கொண்டு வந்து இப்படி பழனிக்கு அங்க உள்ள திருப்புகள்ல இப்படி கொண்டு வந்து எப்படி சேர்க்கிறார் பாருங்க. அருமை அருமை. இதெல்லாம் நமக்கு தமிழ் செய்த புண்ணியம், தமிழ்நாட்டுல பிறந்த நம் மக்கள் செய்த புண்ணியம். இப்படி கவிகளும் தெய்வீக ஞானிகளும் நமக்கு கிடைத்தது பெரும் பெரும் புண்ணியம். என்ன இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டு பிச்சைக்கார மாதிரி திரியிறோம்னா அர்த்தம் இல்லாத வேலை. இப்ப இந்த பன்முக நோக்கில் இரண்டாவதாக இதை கருவுறார்
இறைவன் அட்ட வடிவினன் என்ற கருத்தை பஞ்சபூதங்களாக இறைவனை விவரிப்பதன் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதாவது அருவமாக உள்ள இறைவன் சூக்ஷ்ம பஞ்சதத்துவங்கள் ஆகி ஸ்தூல பஞ்சதத்துவங்களாக விரிந்து அதன் பின் அண்ட சராச்சரம் அனைத்தும் ஆகி நமக்கு 8 விதமாக கிட்டுகிறான். ஏன்னா உருவமற்ற இறைவனை நம்ம போய் எங்க கும்பிட முடியும். அப்போ எப்படி சுவாமி கும்பிடுறதுனாக்க இந்த மாதிரி 8 விதமா இருக்காரு, அவர் இங்கேயே கும்பிடலாம். எப்படி என்ன 8 விதம்னா 5 பஞ்சபூதங்கள். நம்ம பஞ்சபூத சாமி காத்த எப்படி சாமி கும்பிடுறது, ஆகாயத்தை எப்படி கும்பிடுறாங்க, சரி பரவாயில்ல சூரிய சந்திரனை கும்பிடு, அது 2. சூரியன் நமக்கு சூரியனும் ரொம்ப தூரம், சந்திரனும் ரொம்ப தூரம். சந்திரன் இப்பதான் போயிருக்கு, அங்கெல்லாம் போய் கும்பிடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதுல ஒரு வினோதமான கதை பாருங்க. ஐயோ, நம்ம மக்களை பத்தி சந்திராயன் போன ஒரு உங்களுக்கெல்லாம் அது வந்திருக்கும். இதெல்லாம் கவனமா இருக்கணும். இதுக்குதான் நம்ம சொல்றது, இந்த சோசியல் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நமக்கு வந்ததெல்லாம் நமக்கு இந்த நம்ம ஃபார்வர்டு கல்ச்சர்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் முன்னோக்கிய ஒரு ஒரு கல்ச்சர்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, ஃபார்வர்டு கல்ச்சர்னா என்ன, 2 அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். இங்கே இதெல்லாம் முன்னோக்கிய கல்ச்சர், முன்னோக்கிய ஒரு ஒரு தன்மை அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஃபார்வர்டுனாக்கா செல்ஃபோனில் வந்து அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறது சரியா தப்பா இல்லையான்னு பார்த்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்ணை மூடி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. இதுல இப்ப வந்தது நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி. நானும் அதுக்கு மறுப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு அதே ஓஞ்சு போச்சு, அதை விட்டுட்டேன் நான். ஆனா இதுல நான் போட்டேன். இதுல இப்போ ஒரு இந்த இணையதளங்களிலும் இந்த வாட்ஸ்அப் இதுல எல்லாம் இந்த சோசியல் மீடியால ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அதுல சந்திராயன் போட்டு. இந்த வீடியோ எப்ப எடுத்ததுனாக்கா 54 வருஷத்துக்கு முன்னாடி 1969 அப்போலோ 11 வந்து ஈகிள் என்ற அந்த ஸ்பேஸ் ஷட்டில், அதாவது அங்க போய் அந்த சந்திரன்ல அவங்க வந்து இந்த மேன்டு மிஷன் சொல்லும்போது அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங், காலின்ஸ் இவங்கெல்லாம் இறங்கும்போது அந்த ஈகிள்ங்கிற ஒரு களம், அந்த களம் இறங்கும்போது நாசாவில் அவர்கள் இந்த ரன்னிங் கமிட்டி என்று கொண்ட விவரணை சொன்ன அந்த ஒரு வீடியோவை, அதாவது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலான ஒரு வீடியோவை எடுத்து அதில் நாசா சந்திராயனுடைய பயணத்தை விவரிக்கிறதுன்னு போட்டு எவனோ ஒருத்தன் போட்டு விட்டான். அதையும் நம்ம மக்கள் பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்காம, அது அதுல என்ன மாதிரி வாய்ஸ் வருது, யாரோட வாய்ஸ் வருது, இந்த விண்கலத்துக்கும் அந்த விண்கலத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கூட பார்க்காம அப்படியே ஃபார்வர்டு போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வந்த உடனே அது டக்குன்னு பட்டுச்சு, ஐயோ இது இல்லையே, இது இஸ் நாட் சந்திராயன். சந்திராயன் வேற விதமா இருக்கு, இறங்கின இடம் வேற இடம், இதுல போடுற இடம் வேற இல்லைன்னு நான் பார்த்தாக்கா லோ அண்ட் பிஹோல்ட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி அது 1969 நாசா போட்ட வீடியோ. என்ன, அந்த நாசா போட்ட வீடியோல அவங்களுக்கு வந்து கடைசி கட்டத்துல ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் இருந்தது. அப்போ அந்த ஃபியூவல் என்று சொல்லக்கூடிய எரிபொருள் ஒரே ஒரு ட்ரை பண்ணினா அதுக்கு மாத்திரம்தான் இருக்கு. அதாவது இன்னும் 60 செகண்ட் தான் அந்த ஃபியூல் இருக்கு. அதுக்கு மேல அவங்க அந்த லாஸ்ட் ட்ரைல ஜெயிச்சாதான், ஜெயிச்சபடி லேண்ட் பண்ணாதான். அதுக்காக தான் அந்த கவுண்ட் டவுன்ஸ் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 60 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில ஈகிள் ஹேஸ் லேண்டட்னு அதுல போறது நல்லா கிளியரா கேட்குது. ஈகிள் ஹேஸ் லேண்டட்னு கேட்குது. அப்படியும் பார்த்துட்டு நம்ம மக்கள் சந்திராயன் லேண்டட்னு அவங்க சொல்லல, ஈகிள் ஹேஸ் லேண்டட்னு சொல்லி அப்புறம் என்னென்னமோ பேர்லாம் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து என்ன சொல்றது. சோ அப்படி நமக்கு இந்த 8 விதமாக பரிமாணித்திருக்கிறார் இறைவன். அதனால சாமி நான் சந்திரனை கும்பிட முடியாது, சூரியனை கும்பிட முடியாது, பக்கத்துல ஏதாவது சொல்லுங்க, 8 விதமா எங்க சொல்றீங்களா அப்படின்னா, சரிப்பா, ஜீவராசிகளும் அனைத்து ஜீவராசிகளும் உள்ளவரும் இறைவனே, மனிதர்களாக விலங்குகளாக புழுப்பூச்சிகளாக உள்ள இப்படிதான் அஷ்டமூர்த்தி, அதாவது பஞ்சபூதங்கள், சூரிய சந்திரர்கள், ஜீவராசிகள், இப்படி 8 விதமாக இறைவன் இருக்கிறார். இந்த கருத்தை திருமூலர் அப்பவே குறிட்டார். எப்ப சொன்னார்? 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு அந்த காலத்துல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திருமூலர், இப்ப சமீப காலத்துல வந்த நம்மளுடைய ரமண மகர்ஷின்னு சொல்லியிருக்காரு. இப்ப திருமூலர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நான் அடிக்கடி இந்த பொழிவின் முதலில் நான் சொல்லக்கூடிய பாட்டு இது. ஒன்றவன் தானே, அவர் ஒன்னே ஒண்ணுதான், உருவம் மற்றவர் அருவம், அவர்
இரண்டவன் இன்னருள், கருணைய வடிவான அம்பாள். இரண்டவன் இன் அருள், அருள் போட்டார். நீங்க ஒரு வார்த்தையை பாருங்க, நல்லா கவனிக்கணும். நீங்க இந்த பாடல்களுக்கெல்லாம் நம்ம பொருள் சொல்லும் போது அவங்க என்ன ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்கன்னு கவனிக்கணும். அருள் அப்படின்னு போடுறாரு. அருள்னாக்க கருணை, கருணைய வடிவானது யாரு? அம்பாள். அம்மா தான் கருணையா இருப்பாங்க, அப்பா ஸ்ட்ரிக்டா இருப்பார். சோ ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னொரு, இப்படிதான் படைப்பு ஆரம்பிக்கிறது. இப்ப கருவரா நமக்கு அர்த்தம் காட்டுறாரு. என்ன, இந்த பஞ்சபூதங்கள் மூலமா அர்த்தம் நம்ம காட்டுறாரு. சோ ஒன்றவன் தானே, இரண்டு அவன் இன்னருள்னர். இரண்டு அவன் இன்னருள். சரி, அப்புறம் என்ன? நின்றனன் மூன்றினுள். அப்ப இந்த இரண்டவன் இன்னருள் கருணைய வடிவான அம்பாள், அவங்கதான் இந்த சிருஷ்டிக்கிறாங்க, சக்தி என்று நம்ம சொல்லக்கூடியது. இரண்டு அவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் அப்படின்னா அவரும் அம்பாளையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. அதாவது பாலையும் வெண்மை நிறத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ, சூரியனையும் அதில் உள்ள பிரகாசத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதனால அம்பாளையும் இறைவனையும் நம்ம பிரிக்க முடியாது. அதுக்கு நம்ம வேற வழி இல்லாம நம்ம அதை அர்த்தநாரீஸ்வரன் பாதி பாதியா போட்டு காட்டுறோமே ஒழிய அவங்க அணுவுல அவங்க இணைந்திருக்கிறார்கள், பிரிக்க முடியாதபடி. அதை நம்ம இப்படித்தான் சித்தரிக்க முடியும், பாதி பாதியா தான் போட்டு அர்த்தநாரீஸ்வரன் காட்ட முடியும். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இரண்டவன் நின்னருள், நின்றனன் மூன்று நூல், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. அப்புறம் படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், ஒடுக்கும் கடவுள். நின்றனன் மூன்று நூல். இங்க பாருங்க, நான்கு உணர்ந்தனன் அந்த வார்த்தை அவர் போடுறது உணர்ந்தனன் போடுறாரு. உணர்வுன்னா என்ன? உங்களுடைய உள்ள உணர்வு. அந்த நான்குன்னா என்ன? இப்ப சாமி இங்க வந்துட்டார், நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டார். எல்லாம் படைப்புல ஆரம்பிச்சு ஒன்றவன் தானே, இரண்டவன் நின்னருள், நின்றனன் மூன்று நூல், நான்கு உணர்ந்தனன் நம்ம கிட்ட வந்துட்டார். எப்படி வந்துட்டாருன்னாக்க, இந்த ஐந்து பெரும் பூதங்களையும் வென்றவன். வென்றவன்னாக்க இந்த பஞ்சபூதங்களின் அவனோட கண்ட்ரோல்ல இருக்கு, அதனாலதான் இப்படி சிருஷ்டி பண்றாரு இறைவன். சோ நான்கு உணர்ந்தனன் அப்படிங்கிறார். உணர்ந்தனாக்க அது என்னன்னாக்க நம்ம துரியம். இந்த உணர்வு என்கிறது என்னன்னா நம்மளுடைய விழிப்பு நிலை, தூக்க நிலை, கனவு நிலை, இந்த மூன்று நிலைகளையும் மூன்று அவத்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாட்சிபூதமாக உள்ள நிலைதான் அந்த நான்காவதாகிய துரியமான விழிப்பு நிலை. அதைத்தான் அவரு நான்கு உணர்ந்தனன், fourth state of consciousness, dreaming, waking, sleeping என்று நம்ம சொல்லக்கூடிய waking, dreaming, sleeping அல்லது waking, sleeping, dreaming. அப்புறம் இந்த துரியமான சாட்சிபூதமான transcendental consciousness, ரெஸ்ட்ஃபுல் அலர்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதை மூன்றையும் பார்த்து கொண்டு எப்போதுமே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய. இப்ப நான் நல்லா தூங்கினேன் எப்படி தெரியுது? யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க உங்களுக்குள்ளேயே. என்னோட கனவுல கனவுல நீங்களே பாக்குறீங்க. அப்ப அந்த கனவுல இருக்கிறது யாரு? பாக்குறது யாரு? அதான் அந்த நான்காவது துரியம்ங்கிறது. நான்கு உணர்ந்தனன், ஐந்து வென்றனன். ஐந்துனாக்க ஐம்பூதங்கள். இதுக்கு பொழிவு சொல்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஐந்து புலன்களை வென்றவன். சாமிக்கு ஏதாவது புலனா இருக்கு? சிவனுக்கு போய் புலன்களை வென்றவன் சொன்னா அது ஒரு அர்த்தம் கட்டத்தனமான இல்லை. நம்ம போல ஆளுகளுக்கு சொல்லலாம் புலன்களை வென்றவர் வெல்லாதவர், அவருக்கு போய் சொல்லலாமா? இந்த ஐந்து வென்றனன் அப்படின்னாக்க எல்லாம் ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ ஒரு கண்ட்ரியை அவங்க ஜெயிச்சாங்கன்னாக்க அந்த கண்ட்ரி உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஐந்து, அதனால அதை வச்சு இதை சிருஷ்டிக்கிறார். அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனாலதான் இந்த பஞ்சபூதங்களை வைத்து சிருஷ்டிக்கிறார். ஐந்து வென்றனன். அப்புறம் என்ன? ஆறு விரிந்தனன். ஆறு விரிந்தனன்னா என்னென்ன அதுக்கு அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்க, ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, இப்படி அமீபா என்று சொல்லக்கூடிய ஓரறிவு படை இப்படி இருந்து ஒரு செல் பிராணி, இரண்டு செல், அப்படி எல்லாம் வருது இல்லையா அந்த எவல்யூஷன் தியரி. இப்படி ஒவ்வொரு அறிவா ஆறு அறிவு பெற்ற அறிவு கட்டமன் விரிகிறார் இறைவன். ஆறு விரிந்தனன், எழும்பார் சென்றன். இதெல்லாம் இருந்தா கூட அப்பர் சொல்லுவார் இல்லையா காலத்தி பதிகத்துல, அது மாதிரி எழும்பார் சென்றனன். மனத்தகத்தான் தலைமேலாம் வாக்கியனுள்ளான் வாயாரத்தன் அடியே வாடும் தொண்டரினத்தகத்தான் இமயவர்தம் ஜலத்தின் மேலாம் ஏழண்டத்து அப்பாலான். அப்பர் ஏழண்டத்து அப்பாலான் இப்பார் செம்பற்புணத்தகத்தான். ஏழண்டத்து அப்பாதான் இங்கே ஊர் கூறுவார் யாரு? திருமூலர்.
4 உணர்ந்தேன், 5 6 இருந்தேன், 7 சென்றன, 7 தப்பம். அப்புறம் எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. தான் இருந்தான் உணர்ந்து 8. 8ல நிற்கிறார் அஷ்டமூர்த்தி. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப கருவூரார் சொன்னபடி அஷ்டமூர்த்தியாக வந்து நிற்கிறார் அப்படின்னு. தான் உணர்ந்தான், தான் இருந்தான். எங்க வந்து இருந்துட்டாரு ஃபைனலா? இந்த 8 விதமா வந்து கடைசியில வந்து இங்க நின்றுட்டாருப்பா. இதை நீ உணர்ந்து 8, 2 அர்த்தம் இதுல. இந்த உண்மையை உணர்ந்து அவரை சென்று 8 அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அட்ட வடிவனன் என்பதற்கு திருமூலரும் விளக்கம் இந்த பாட்டில் நமக்கு கூறி அருள்கிறார். அதே போல் ரமண மகரிஷியும் இந்த உபதேச சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நூலில், அருமையான பாடல்களில் உள்ள அந்த நூலில், அதாவது என்ன சொல்றாருனாக்க, திடமிது பூஜை ஜபமும் தியானமும் உடல் வாக்குள்ள தொழில் உந்தி வர, ஒன்றில் ஒன்று உயர்வாகும் உந்தி வர, கண்மம் பயந்தரல் கற்றனதானையால் கண்மம் கடவுள உந்தி வர, கண்மம் கடவுள உந்தி வர, கண்மம் ஜடமாதால் உந்தி வர. நீ என்னதான் தலையில குட்டி கர்ணம் போட்டு நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை செஞ்சதுக்கு பலன் யார் கொடுக்கிறான்னா, கற்றனது ஆணையால் இறைவனுடைய திருவருள் இல்லையானால் நீ என்ன குட்டி கர்ணம் போட்டாலும் அதுக்கு பலன் கிடைக்காது. கிடைச்சாலும் நீ எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது. விபரீதமா கிடைச்சாலும் கிடைக்கும். அந்த பொழிவுல இருந்தவங்க அவ்வையார் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி, என்ன எதிர்பார்த்தது கிடைத்தாலும் கிடைக்காலும், இல்லை கிடைக்காம போனாலும் போனால், இல்லை வேறு என்னமோ கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் எப்படின்னா இறைவனுடைய திருவருள் தான். கண்மம் பயன்தரும் கற்றனது ஆணையா, அதனால நீ செய்யற கர்மங்கள் எல்லாம் கடவுளாகுமா? ஆகாது. அப்ப என்னடா கர்மம்னாரு? கர்மம் ஜடமாதல் உந்தி வரங்க. என்ன சரி, இப்படியே நான் கர்மமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்னடான்னாரு. என்ன கண்மம் பயந்தரல் கற்றனதானையால் கண்மம் கடவுள உந்தி வர, கண்மம் கடவுள உந்தி வர, கண்மம் ஜடமாதல் உந்தி வர. வினையின் வினையின் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். வினையின் விழிவு வினைக்குள் வித்தாகி வினைக்கடல் வீழ்த்திடும் உந்தி பெற. வினைக்கடல் என்கிற கடல்ல போய் மூழ்கிடுவோம். இப்படியே நீ கர்மம் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் இதுல நான் பண்ணி ஜெயிச்சிருவேன், அதுல பண்ணி ஜெயிச்சிருவேன், இதுல பண்ணி ஜெயிச்சிருவேன், இதை பண்ண எனக்கு சந்தோஷம் வரும், இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னடா ஆகுனாரு? வினைக்கடல் வீழ்த்திடும் உந்தி பெற. அப்புறம் என்ன ஆகுனாரு? இதை கவனிக்கணும். வீடு தரல் இல்லை உந்தி பெற. என்னைக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீ போய் சேர்ந்துக்கிற மாட்டேன். இப்ப என்ன சாமி செய்யணும்? கையை விட்டு சும்மா உட்காந்துக்க சொல்றியா அப்படின்னு கேட்டா இல்லை. கருத்தனு காக்கு நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தியது உந்தி பெற, கதி வழி காண்பிக்கும் உந்தி பெற. செய்யற கர்மத்தெல்லாமா எனக்கு ஒரு கர்மம்னு கடமைன்னு கொடுத்துட்டேன் சுவாமி, நானும் செய்யறேன். ஆனா இதெல்லாம் இதனுடைய நல்லது வர்ற நல்லது கெட்டது எல்லாம் உன்னுடைய கையில இருக்கு. இது வந்து நான் செய்யக்கூடிய கடமைகளை நான் செய்து கொண்டிருக்கேன். அதுதான் சொல்றாரு கருத்தனுக்காக்கு நிஷ்காமிய கர்மம். இப்படி பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா, கருத்தை திருத்தியது உந்தி வர. உன்னுடைய கருத்து தெரியும், நீ ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன், நீ டென்ஷன் ஆக மாட்டேன், உனக்கு அந்த இது வராது. இது நான் பண்ணல, சாமி என்ன பண்ண வைக்கிறார், நான் பண்ணேன். இது வர்றது வராது அவர் ப்ராப்ளம், இஸ் இஸ் ப்ராப்ளம். இந்த லாவணி அடிக்கடி சொல்லுவாங்களா, இஸ் இஸ் ப்ராப்ளம் அப்படின்னு. அது மாதிரி இஸ் இஸ் ப்ராப்ளம். அதனால நம்ம செய்யறது, அதனால கருத்தனுக்காக்கு நிஷ்காமிய கர்மம். இப்படி பண்ணினேன்னு என்னடாம கருத்தை திருத்தியது உந்தி பெற. அப்பதான் உன்னோட மைண்ட் கிளியரா இருக்கு. உன்னோட மைண்ட் கிளியர் ஆச்சுன்னா என்னடா ஆகும்னா, கதி வழி காண்பிக்கு முந்தி பெற. உனக்கு போய் வேண்டிய இடத்துக்கு நல்ல வழியை காட்டின்னு போய் சேர்ந்துடும் அப்படின்னு. அஷ்டமூர்த்தி பேரு தேவ. சரி, எப்படி? சரி சாமி, அப்படியே இருந்தா போதுமா? அப்புறம் அந்த இறைவன் யாரு? கர்த்தனுக்காக நிஷ்காமிய கர்மம்ட்டாரு. அப்ப அந்த கர்த்தன் யாருன்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப எவருக்கு அப்படி அவரை எப்படி வழிபடுறது அப்படின்னு சொன்னா, திடமிது பூஜை ஜபமும் தியானமும் உடல் வாக்குள்ள தொழில் உந்தி வர, ஒன்றில் ஒன்று உயர்ந்ததாம் உந்தி வர அப்படின்னு. அதாவது பூஜை தியானம் ஜபம் இப்படிலாம் செய்யறோம் இல்லையா? பூஜை ஜபம் தியானம் இது வந்து எப்படின்னாக்கா நம்மளுடைய உடம்பினால் செய்யக்கூடியது பூஜை. அப்புறம் ஜபம்,
வாக்கு, அப்புறம் தியானம் மனசுக்குள்ள செய்யறது. திடமிது பூஜை ஜபமும் தியானமும் உடல் வாக்கு உளத்தொழில் உந்தி வர ஒன்றில் ஒன்று உயர்வாம் உந்தி வரன்னு. அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போறீங்களா, எது உயர்ந்ததுன்னாக்கா மனதில் இறைவனை நினைத்து வழிபடுதலே உந்தி வர அப்படின்னு. ஆனா இதெல்லாம் இந்த ஸ்டெப் எல்லாம் போகணும். அதுக்காக இதெல்லாம் ஸ்டெப் எல்லாம் ஜம்ப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லக்கூடாது. இந்த படிகள் மூலமாகத்தான் நீங்க போகணும். அதனால இப்போ இந்த பூஜை யாருக்கு செய்யணும்னாரு, அது இப்பதான் இந்த கருத்தை சொல்றாரு இந்த அஷ்டமூர்த்தி. அப்போ என்னுயிர் யாவும் இறை உயிராம் என எண்ணி வழிபடல் உந்தி. சுவாமி இதெல்லாம் நீதான் சுவாமின்னு சாமிக்கு பூஜை பண்ணும்போது அப்படிதான் நினைச்சு வழிபடணும். என்னுயிர் யாவும் இறை உயிராம் என எண்ணி வழிபடல் உந்தி பர. அது எப்படிப்பட்ட பூசைனார், ஈசனர் பூசையும் உந்தி பர. அஷ்டமூர்த்தி பேர் தேவ பூஜனம் அப்படின்னார். ஜகத்தை ஈஷதி யுக்த சேவனம் அஷ்டமூர்த்தி பேர் தேவ பூஜனம் காயவாங்மன காட்யமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் கிரமாத் அப்படின்னு அதே சமஸ்கிருதத்தில் உள்ளது. ஸோ இதனால இந்த கருவூரார் இந்த 5 தத்துவங்களின் மூலமாக நமக்கு அந்த கருத்தையும் இறைவன் 8 வடிவமாக உள்ளான் என்ற கருத்தையும் நமக்கு கூறி அருள்கிறார். இப்ப நம்ம ஒரு கொஞ்சம் விஞ்ஞானத்துக்குள்ள போறதுக்கு முயற்சி செய்வோம். இதை நான் கொஞ்சம் பெரிய ஸ்லைடா போடுறேன் பாருங்க. எப்படின்னாக்க இதுல ஒரு முக்கியமான கருத்து கருவூரார் ரொம்ப அருமைங்க பாருங்க, ரொம்ப அமேசிங். இதெல்லாம் நம்ம ஆழ்த்து யோசிச்சாதான் புரியும். அந்த சீக்வன்ஸை பாருங்க, திருப்பி அதில் போட்டிருங்க. அனலமே புனலே அனிலமே புவனி அம்பரா. என்ன அனல் தீ, புனல் அனல்வாதம் புனல்வாதம் சொல்றாங்க இல்லையா. அனல் தீ, புனல் தண்ணீர், அனில் வாயு, அனிலமே, புவனி பூமி, அம்பரா ஆகாய். இந்த இது அதுக்கப்புறம் தங்கமே வெளியன்று, அப்புறம் எண்ணுள்ன்றாரு. அதாவது இப்படி இந்த பஞ்சதத்துவங்களை கொண்டு வந்துட்டு கடைசியில் மனிதனாகிய எண்ணுள்ளும் மனித வடிவில் உள்ள எண்ணுள்ளும் என்னுடைய உள்ளத்துள்ளும் இருக்கா அப்படின்னு. அதாவது இறைவன் அருவமானவன், உருவமானவன், உருவமானவன் நமக்கு எல்லாம் தெரியும். அதனால பஞ்சபூதங்கள்லாம் என்ன, நீர் நிலம் வாயு நெருப்பு ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள் இருவாக இந்த சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கும் வேதாந்தம் படித்தவங்களுக்கும் இது தெரியும், நல்லா தெரியும். என்ன, அந்த பஞ்சபூதங்கள் என்பது இரு வகையானது. என்ன இரு வகை? சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், ஸ்தூல பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் சூக்ஷ்ம நிலையில் உள்ளவை. அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்களினால்தான் நம்முடைய அந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடிய சூக்ஷ்ம சரீரங்கள் ஆகியுள்ளன. இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் ஸ்தூல பஞ்சபூதங்களாக மாறி நம்முடைய உடம்பாக மாறியுள்ளது. இந்த ஸ்தூல நிலையில் உள்ள பஞ்சபூதங்கள் எப்படி அதற்கு முன்னாக சூக்ஷ்ம பஞ்சபூதமான நிலையில் இருந்து எப்படி மாறின, அதாவது சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் ஸ்தூல பஞ்சபூதங்களாக எப்படி மாறின, அந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் உடம்பாகவும் பிரபஞ்சமாகவும் மாறின. இதை நமக்கு இந்த பஞ்சீகரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை ஆதிசங்கரர் பஞ்சீகரணம் என்ற ஒரு புத்தகத்திலும் அந்த நூலிலும், அதன் பின்னாடி நமக்கு தத்துவபோதம் என்ற ஒரு நூலிலும் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதாவது அருவமான இறைவன் இந்த பிரபஞ்சமாக பரிமாணிக்கிறார். அதன் பின் நமது ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் எவ்வாறு இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டுள்ளன என்று தத்துவபோதம் என்ற நூலில் நமக்கு விளக்கம் கிடைக்கிறது. அந்த தத்துவபோதத்துல கூட எப்படி ஒரு இது சொல்ல வர்றாருன்னா, ஆன்மா எது என்ற ஒரு அது கேள்வி பதில் மாதிரி அமைஞ்சிருக்கும். தத்துவபோதங்கிற நூல் கேள்வி பதிலாக அமைஞ்சிருக்கும். இதுல சீடர்கள் கேட்கிற கேள்வி இது, ஆன்மா என்றால் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு சொல்லுவாரு, அப்போ ஆன்மா ஆகியது இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களில் இருந்து வேறுபட்டது. ஆன்மா என்பது சூக்ஷ்ம சரீரமும் இல்லை, ஸ்தூல சரீரமும் இல்லை, இதுல இருந்து வேறுபட்டது. அப்புறம் என்னது, இந்த பஞ்ச கோஷங்களை கடந்து நின்றது. அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த பஞ்ச கோஷங்களையும் கடந்து நின்றது. இப்போ ஆன்மார் என்று சொல்லியிருக்காரு. ஒண்ணு இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடல்களில் இருந்து வேறுபட்டது, இந்த பஞ்ச கோஷங்களை கடந்து நின்றது, 3 அவத்தைகளிலும் விழிப்பு, உறக்கம், கனவு என்ற 3 அவத்தைகளிலும் வேறுபட்டு நின்று சாட்சிபூதமாக உள்ள, சாட்சி மாத்திரமாக இருந்து
சச்சிதானந்த ரூபமாக உள்ளது ஆன்மா அப்படின்னு டெஃபினேஷன் கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் அவர் டெஃபினேஷன் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது முதல்ல வந்து இந்த ஸ்தூல சரீரம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. சரீரம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது தான் அவரு ஸ்தூல சரீரம் கிம் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாருனாக்கா, பஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதவ கிருதம், பஞ்சீகிருதம் செய்யப்பட்ட, அதாவது பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்ச மகாபூதங்களிலானது இந்த ஸ்தூல சரீரம். அப்படின்னா என்ன? அப்ப சூக்ஷ்ம பஞ்சபூதங்களானது பஞ்சீகரணம் என்ற ஒரு கிரியையின் மூலமாக மாறி ஸ்தூல பஞ்சபூதங்கள் ஆகி அந்த ஸ்தூல பஞ்சபூதங்களால் ஆகியது இந்த ஆக்கை. பஞ்சீகரணப்படப்பட்ட பஞ்சபெரும்பூதங்களால் வந்தது இந்த ஐம்பூதத்து ஆக்கை. அப்புறம் ரெண்டாவது கருத்து சொல்றாரு, சத்கர்ம ஜன்யம், இது புண்ணியத்தின் பலன் என்னும் சொல்லிட்டு இன்ப துன்பங்களை அனுபவிக்க இது ஒரு வீடு. சத்கர்மஜன்யம் சுகதுகாதி போக ஆயத்தனம் ஷரீரம் அப்படின்னு முடிக்கிறார். இந்த சரீரம்னா என்னடான்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன். இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, இதனுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அஸ்தி இருக்கு, தாயின் கருவில் இருக்கு, முதல்ல ஜாயத்தி பிறக்கிறது, வர்த்தத்தை வளர்கிறது, விபரீனமத்தை மாறுகிறது, ஆகிறது. மாறுகிறதுன்னு ஒண்ணு கிருப்பானந்தம் வருது, டக்குன்னு வருவார். 40 வயசு வந்தோன்னு மாறும். அப்போ இதெல்லாம் சுவாமி நமக்கு அனுப்புகிற லாயர் நோட்டீஸ்ன்னு வரும், வெள்ளெழுத்து வரும். உனக்கு 40 ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஏதோ வெட்டி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன, பொய்யினை பெருக்கி பொழுதுனை சுருக்கிட்டு இருந்தேன்னா, மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி பொய்யினையே பெருக்கி பொழுதுனை சுருக்கிட்டு இருந்தேன்னா 40 வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லாயர் நோட்டீஸ். 40 வருஷம் ஆச்சு, வெள்ளெழுத்து. மேனேஜரும் கண்ணாடி போட்டு சரி 50 ஆச்சு, 2வது லாயர் நோட்டீஸ் நரை. மேனேஜரும் அந்த லாயர் நோட்டீஸ் குப்பையில போட்டுட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். இதெல்லாம் சேஞ்சஸ், அதாவது இந்த மாற்றங்கள். இப்போ சொல்றா இல்லையா, விபரீன்யமத்தை. அப்புறம் இன்னொரு லாயர் நோட்டீஸ் வரும், என்னது, பல்ல ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம், பொய்ப்பல் கட்டி கொள்ளுகிறோம், அதையும் தூக்கி போட்டு. ஸோ இதுதான் சேஞ்சஸ். இதுதான் அஸ்தி இருக்கு, அம்மனம் தாயின் கருவில் இருக்கிறது, ஜாயத்தை பிறக்கிறது, வர்த்தத்தை வளர்கிறது, விபரீனமத்தை மாறுகிறது. அந்த விபரீனமத்தை இந்த மாறும் போது இன்னொன்னு என்ன ஆகுது கூடவே, அப்பக்ஷீயத்தி தோய்கிறது. அப்புறம் என்ன ஆகுறதுன்னா, தோய்ந்து மாறுகிறது. மாறி என்னாச்சுன்னா மடிகிறது. என்ன, அடப்பண்ணி வைத்தார், அரிசிலை உண்டார், மடநல்லாளோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே சிறிது நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார் என்னார் பெருமாள். இன்னும் நிறைய சொன்னார். என்ன, ஊருக்கு தலைமகன் இல்ல, நாட்டுக்கு தலைமகன், அதாவது பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி. நாட்டுக்கு காவலன், ஊருக்கு தலைமகன், அதாவது பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். யாரா இருந்தாலும் சரி கடைசியில் போக வேண்டியதான் இதுதான்டான்னு சொல்லி இன்னொரு போட்டு ரொம்ப அருமையாக சொல்லுவார். திருமூலரை பார்த்து சொல்ற மாதிரி யாரும் சொல்ல முடியாது, எல்லா வார்த்தையும் சொல்லுவார். அதை ஊரெல்லாம் கூடி உரக்கழுவிட்டு பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காட்டில் கொண்டு போய் சுற்றிட்டு நீரில் மொழி நினைவடைந்தார்கள். போய் தொலைஞ்சான ஆளை வரும், தண்ணியை தலையில ஊத்து மறக்கட்டு. அவ்வளவுதான். இப்ப சொன்னார்ல, என்ன அடிக்கடி சொல்ற மாதிரி, உற்றார் யாருள்ளரோ, உற்றார் யாருள்ளரோ உடல்கோடு ஓம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யார் உள்ளரோ. therefore தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து, தலைமாலை தலைக்கணிந்து, தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். இப்போ இந்த கரூரை இவ்வளவு பெருசா சொன்னார்ல, 4, 5, 6 வரிகள்ல சொன்னத திருமூலர் ஒரே லைன்ல சொல்லிட்டார். சுருக்கமா 30 உபதேசங்கிற பாட்டுல ஒரு வரியில வரியில சொல்றார், விண்ணின்றிழுந்து வினைக்கீடாய் மெய்கொண்டுன்னுட்டார். இறைவனே விண்ணின்றிழுந்து இந்த 5 பஞ்சபூதங்கள் ஆகி
இந்த உடம்பாகி என்னுடைய வினைக்கு தகுந்த மாதிரி மெய்கொண்டு, அப்புறம் நம்மளை தன் நின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து ஒன்னின்று உருக்கி ஒரு ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே. என்ன பாட்டு! இவங்கெல்லாம் இவ்வளவு விவரமா சொன்னது சங்கரார் சொன்னதும் அதை விட சுருக்கமா சொன்னார் கரூரார். அதை விட சுருக்கமா இப்ப இவர் சொல்றார். விண்ணின்று வினைக்கீடாமை கொண்டு. அதெல்லாம் தமிழின் ஒரு 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 தன்மை, தமிழின் ஒரு பெருமை. இதை விட்டுறாதீங்க ப்ளீஸ். படிங்க, ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து படிங்க. இவ்வளவு இந்த மாதிரி இந்த லாவண்யா மாதிரிலாம் கஷ்டப்பட்டு படுக்கிறாங்க, தூக்கம் இல்லாம கூட பண்றாங்க. அவங்கெல்லாம் பார்த்து ஒவ்வொரு பொழிவாரலையும் அதை அரேஞ்ச் பண்றதுக்குள்ள அவங்க படுற பாடு எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுவாங்க வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க, லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச். ஏன்னா இப்படி நிறைய ஒரு இதெல்லாம் இருக்கு. அதனால இந்த சந்தர்ப்பத்தெல்லாம் விட்டுறாதீங்க. சரி, இப்படி இந்த சூக்ம நிலையில் இருந்த இந்த பஞ்சபூதங்கள் சூழ நிலைக்கு எப்படி மாறுனுச்சுன்னா, அதுக்குதான் இந்த பஞ்சீகரணம்னு ஒண்ணு சொல்றாரு. பஞ்சீகரணம்னு ஒரு புஸ்தகம் நூல் எழுதியிருக்காரு அந்த ஆதிசங்கர். பஞ்சீகரணம்னு என்னடான்னா, ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கவா? கோச்சிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச பேரை நான் சொல்றேன். இப்போ நம்மளுடைய இந்த நம் தமிழ் ஊரன் குரூப்ல இருக்கீங்க. இப்போ யார் இருக்காங்க? இப்போ நம் தமிழ் ஊரன் தான் நிறைய கேட்க போறீங்க. யார் இருக்கா? கார்த்தியமா இருக்காங்க, அப்புறம் லாவண்யா இருக்காங்க, அப்புறம் என்ன நிறைய பேர் இருக்கீங்க. என்ன சரிங்களா? பேர் எனக்கு சட்டு என்ன வரல. பவித்ராமா இருக்கு, அப்புறம் அப்படியே யாரோ இருக்காங்க, நெல்லை வடிவு, இப்படிலாம் இருக்கீங்க. இதுல நீங்களாம் சேர்ந்து ஒரு 5 பேர், சரிங்களா? இது உதாரணத்துக்கு தான். ஓகே, 5 பேரும் சேர்ந்து அம்மா நம்மளாம் பிக்னிக் போகலான்றீங்க. சரி, அப்புறம் ஐயோ உங்க 5 பேருக்கு சமைச்சா என்னால் சமைக்க முடியாதுன்னு ஒரு அம்மா சொல்லுது. ஆமா, இன்னொரு எனக்கு சமைக்க முடியாது 5 பேருக்கும், எனக்கு வேணா நான் கொண்டு வர்றேன் அப்படிங்குது. சரி, இப்படி ஒவ்வொரு பேரும் அது அக்ரிமெண்ட். பிக்னிக் போறாங்க, அவங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வாங்க ஒரு சாதம். அப்ப நீ என்ன சமைக்கிற? ஓகே, நான் தயிர் சாதம். நீ என்ன சமைக்கிற? நான் புளி சாதம். நீ என்ன சமைக்கிற? சீரக சாதம். நீ என்ன சமைக்கிற? நான் எலுமிச்சை சாதம். நீ என்ன சமைக்கிற? ஐயோ எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு என்ன இருக்கு மிச்சம் அப்படின்னு ஒரு அம்மா. வேற வழி இல்லையா, எள்ளு சாதம் ஏதோ ஒண்ணு பண்ணிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு சாதம் கொண்டு வரீங்க. இதுல அவங்கவுங்க சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி தான் கொண்டு வருவீங்க. ஆனா கண்டிஷன் என்னன்னா, ஒரு 9 கொண்டாருமே எல்லாருமே ஈக்குவலா கொண்டு வாங்கன்னு ஒரு கண்டிஷன் போட்டுருச்சு. சரி, அதாவது ஒல்லியா இருக்கவங்க கொஞ்சமா கொண்டு வந்துடுறாங்க, ஒரு ஈக்குவல் அமௌண்ட் கொண்டு வாங்க, இந்த பார்த்து நிறைய அவ்வளவு இருக்கணும் அப்படின்னு இந்த லிட்டர்ல இவ்வளவு பண்ணி கொண்டு வாங்கன்னு கண்டிஷன். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு சாதம் கொண்டு வர்றாங்க, சரிங்களா? இப்ப இந்த தயிர் சாதம் கொண்டு வந்தோம்னா என்ன செய்யுது? இந்த தயிர் சாதத்துல பாதி அது வச்சுக்கிட்டு இந்த மீதி பாதிய இன்னொரு பாதியாக்கி, அந்த பாதியான பாதி இன்னொரு பாதி ஆக்கிருச்சு. அப்போ இந்த பாதிய அது 4 பிரிவு ஆக்கிருச்சுன்னா அதுல என்னென்ன எத்தனை இருக்கும் பாருங்க. அதாவது இப்ப ஒரு பாதி இந்தமா வச்சுக்கிருச்சு, இன்னொரு பாதிய 2 ஆக்கிருச்சு, அப்ப கால் ஆயிடுச்சு. அந்த காலானாக்கு 2 பகுதியும் இன்னும் பாதி ஆக்குது, அப்ப அரைக்கால் ஆகிப்போச்சு. இப்ப என்னாச்சு? ஒரு பாதி இந்தமா கிட்ட இருக்கு, அப்புறம் 4 அரைக்காலா இருக்கு. இந்த மாட்டம் தயிர் சாதம் 4 அரைக்கால் கப்புல தயிர் சாதம் இருக்கு. இந்த 4 அரைக்கால் கப்புல இந்த தயிர் சாதத்தை இந்தமா ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து 4 பார்ட்ட இது அரை கப்பு தயிர் சாதம் இது வச்சுக்கிட்டு, இதே மாதிரி நீங்களும் கொடுங்கடி, எனக்கு உங்க இதுல இருந்து எனக்கு அரைக்கால கொடுங்க அப்படின்னு. இதுதான் இது பஞ்சீகரணம்னு பேரு. இது ஒரு பேர். இவ்வளவுதான், சிம்பிள். என்ன இப்ப இந்த சூக்மமாக உள்ள வாயு தத்துவம் தன்னுடைய அரைபாகத்தை தக்க வைத்துக் கொண்டு மீதி உள்ள ஒரு அரைபாகத்தில் அரைக்காலாக 4 பாகம் செய்து அந்த மீதமுள்ள 4 தத்துவங்களிடம் பகிர்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு அரைக்கால் தத்துவத்தை வாங்கி முழுதாகி ஸ்தூல வாயு தத்துவமாக மாறுகிறது. இப்படி இதுக்கு தான் பஞ்சீகரணம்னு பேர். ரொம்ப சிம்பிள். இதை சமஸ்கிருதத்துல ஒரு நல்லா சொல்லியிருக்காரு. ஏகம் பூதம் த்விதா விபஜ்ய, ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் பாதியாக மாறுகின்றன, ஹாஃப் அண்ட் ஹாஃப். அப்புறம் என்ன சொன்னாரு? ஏகமேகாமர்த்தம் பிருத்தக் தூஷ்ணிம் வியவஸ்தாபிய, இந்த பாதியை தனியா வச்சுக்கிட்டு மீதி உள்ள பாதி என்ன பண்றதுன்னாரு? அபரம பரமர்த்தம் சதுர்தாம் விபஜ்ய, இந்த மீதம் உள்ள பாதியை 4 பிரிச்சு இப்படிதான் இதுக்கு
இதுதான் பஞ்சீகரணம். இப்ப இதுக்கு என்ன சாமி ப்ரூஃப்னு? பஞ்சபூதங்கள் நீர், நிலம், வாயு, நெருப்பு, ஆகாயம் இரு வகையானதுன்னு சொன்னோம். சூக்ஷ்ம நிலை, ஸ்தூல நிலை. இந்த ஸ்தூல நிலைக்கு எப்படி வருதுன்னு சொன்னோம். பஞ்சீகரணம் பற்றி ஸ்தூல நிலைக்கு வருது. இப்படிதான் வருது. இந்த ஒன்று பாதி ஆகுது. அப்புறம் அந்த பாதியானதுல ஒரு பாதி காலா போய் அப்புறம் இந்த ஒவ்வொரு காலும் அரைக்கால் ஆகி அப்புறம் என்ன ஆகுது, மொத்தமா ஒரு ஈக்குவேஷன் இப்படி போட்டீங்கன்னா இது பார்க்க மண்டை குழம்புற மாதிரி இருக்கும். ஆனா தயிர் சாதத்தை என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஸோ இதுதான் வந்து பஞ்சீகரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரியை. இப்படி ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சு, இதுதான் நம்முடைய உடம்பு. இந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட சூக்ஷ்ம பஞ்சதத்துவங்கள் ஸ்தூல பஞ்சதத்துவமாகி உடம்பாகிறது. பஞ்சீகிருத பஞ்சமகாபூத கிருதம். பஞ்சீகரணம் செய்யப்பட்ட சூக்ஷ்ம பஞ்சமகாபூதங்கள் ஸ்தூலமா பஞ்சபூதங்கள் ஆகி உடம்பாகிறது. இதுதான் உடம்பு, ஸ்தூல பஞ்சம். சரி, இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா, சாமி அக்னி இருக்கு, அதுல எங்க சாமி காத்து இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து தானே சொன்னோம். ஒன்று அரைப்பகுதி, மற்ற எல்லாம் அரைக்கால் இருக்குன்னு சொன்னோம்ல. அது ஆகாசம் எங்க இருக்கு, இதுல இது பூமி தத்துவம் எங்க இருக்கு, அதுல இந்த இந்த காத்து தத்துவம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது காத்து இல்லாம தீ எரியுமா? அப்புறம் எரிபொருள் இல்லாம எரியுமா தீ? எரிபொருள்னா அது பிருத்திவி தத்துவம். என்ன, ஸோ காற்று இல்லாமல் எரியாது. பிருத்திவி தத்துவமாக எரிபொருள், அது பெட்ரோல்னாலும் சரி, விறகானாலும் சரி, இதெல்லாம் வந்து இது கெமிக்கல் ரியாக்ஷன் பேர். இப்போ இந்த ஒரு ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடியதுலேயே நமக்கு நிலம், நீர் தத்துவம் அடங்கி உள்ளது. ஏனென்றால் H2O என்றால் வாட்டர், ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து இந்த அக்னி என்பது. ஸோ ஸ்பேஸ் என்ன, ஸ்பேஸ்ல தான் அக்னி எரியுது. எனவே இந்த 5 தத்துவங்களும் இணைந்து ஒரு தத்துவமாக ஆகிறது. அதில் பாதி மிகுதியாக இருப்பதால் அதை நாம் அக்னி என்று கூறுகிறோம். அதே போல நமக்கு வந்து இப்படி சூரியனையும் பார்த்தீங்கன்னா, அங்க சூரியனை வந்து நெருப்பு தான் நம்ம பார்க்கறோம். ஆனா அந்த நெருப்புக்கு எப்படி வந்ததுனாக்க வாயுக்கள் மூலமாக வர நெருப்பு தான். அங்க வந்து எல்லாம் வந்து, அதாவது 3/4 ஆஃப் சன்ஸ் மாஸ், அந்த சூரியனின் 3/4 பகுதி என்னன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் உள்ளது. இதெல்லாம் கேஸ், வாயு. இப்போ அக்னியில வாயு இருக்கா இல்லையா? அப்புறம் நியூக்ளியர் ஃபியூஷன், அது ஸ்பேஸ்ல இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன, இப்போ இந்த ஒரு மினரல்ஸ் சொல்லக்கூடிய ஹீலியம் என்ன, இதெல்லாம் வந்து பூமி தத்துவங்களில் சேரக்கூடியது. மினரல்ஸ் சொல்லுவோம். அது மினரல் வந்து வாயு ஆகிறது. ஹைட்ரஜன், மினரல், வாயு, ஆட்டம். இப்படி 5 தத்துவங்களும் சேர்ந்தது ஒரு ஸ்தூல தத்துவம் ஆகிறது. அதுக்கு அடுத்தா போல சுவாமி ஒண்ணு புரியல. என்ன புரியலன்னா, இந்த ஆகாய தத்துவம் சொன்னீங்களே, இந்த பூமிக்கும் ஆகாய தத்துவத்துக்கு என்ன சம்பந்தம்? பூமி ஆகாயத்துல என்ற ஸ்பேஸ் என்கிறதுல இருக்கு. ஆனா இதுக்கு வந்து இந்த பூமி தத்துவத்துல எப்படி சாமி இது கலந்து இருக்குன்னு கேட்டாக்க ஒரு அருமையான கேள்வி. பூமி தத்துவத்துல ஆகாயத்துல இருக்கு பூமி. ஆனா அந்த பூமி தத்துவத்தில் ஆகாயம் எப்படி கலந்திருக்கிறது, ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பிணைப்பு அப்படின்னாக்க, நாம் வந்து இந்த மூவுலகம் பிணையல் என்ற பொழிவுல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னாக்க, இந்த ஆகாய தத்துவம் என்கிற கிராவிடேஷனல் ஃபீல்டு இந்த பூமி தத்துவம் என்கிற பூமியால் பாதிக்கப்படுகிறது. அதாவது எங்கு ஒரு கனப்பொருளாக உள்ளதோ அந்த கனப்பொருளின் அருகே இருக்கும்போது இந்த ஆகாய தத்துவம் ஆகிய கிராவிடேஷனல் வேவ் என்பது வளைந்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டீன் தியரி சொன்னாரு. அதை நம்ம வந்து இப்பவே நிரூபிச்சிருக்கோம், நிறைய நிரூபிச்சிருக்கோம். இந்த லைகோ எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி இதை எவனோ திருப்பி நான் இப்போ சொன்ன மாதிரி இன்டர்நெட்ல வந்து இந்த கிராவிடேஷனல் வேவை வந்து லைகோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சவுண்ட் வேவ்ஸ்ன்னு போட்டு திரியிறான் எவனோ. இதெல்லாம் மடத்தனமான வேலை. சவுண்ட் வேவ்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் இருக்கணும். சவுண்டு டிராவல் பண்ணணும்னாக்கா ஒன்று கல்லில் டிராவல் பண்ணும் சவுண்டு, இல்லை நமக்கு காற்றுல டிராவல் பண்ணும் சவுண்டு. இந்த அட்மாஸ்பியர்னு சொல்லக்கூடிய பூமிக்கு உள்ள அந்த வாயு மண்டலத்துல காற்று டிராவல், சவுண்டு ஒலி டிராவல் ஆகும். ஒளி பூரா போகும். ஆனா ஒலிங்கிறது, சவுண்டுங்கிறது நமக்கு இந்த வாயு மண்டலத்துக்கு மேல போகாது. எனக்கு அது மீடியம் கிடையாது போறதுக்கு, வேக்யூம்ல போகாது. ஆனா இந்த கிராவிடேஷனல் வேவ்ங்கிறது என்னையோ ஒரு பிளாக் ஹோல், எத்தனையோ கேலக்சிக்கு அப்பால் இருந்து வருகிறது. அதுதான்
அதனாலதான் இந்த மூவுலகமும் அனைத்து உலகங்களும் அதனால் பிணைக்கப்பட்டுள்ளன என்று நம்ம அந்த மூவுலகம் பிணையல்ல பார்த்தோம். இதுதான் வந்து நமக்கு இந்த லைகோ எக்ஸ்பெரிமெண்ட்ல உள்ள அந்த படங்கள்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ இப்படி 5 தத்துவங்களும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு இந்த உடம்பானது அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த உடம்பு வந்து 6 விகாரமாக 6 மாறுகிறது. நான் கூறியபடி இருந்து, பிறந்து, வளர்ந்து, தோய்ந்து, மாறி மடிவது. அதனால என்னோட வார்னிங் அப்படின்னா, வார்னிங் என்னன்னா பொய்யினை பெருக்கி பொழுதினை சுருக்காமல் மெய்யினை பெருக்கி பொழுதினை சுருக்க வேண்டும். அதுதான் நமக்கு உள்ள லெசன். சரி, இது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தாப்புல சுவாமி இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த நோக்கில் நம்ம விஞ்ஞான நோக்கில் பார்த்தோம்னாக்க இந்த டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் கேட்டிருப்பீங்க. எப்படி வந்து இந்த ஸ்பீசிஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஸ்பீசிஸ்னு ஒரு தியரி போட்டார். அதுல இதே தத்துவங்கள் தான். எப்படி சொல்றாருனாக்க, இந்த காற்றினாலையும் இந்த வெப்பத்தினாலையும் இந்த மழையினாலையும் இந்த வெஜிடேஷன் எல்லாம் வளர்ந்து அதர்கள் மூலமாக புழுப்பூச்சிகள் இதை தின்று வளர்ந்து இந்த பஞ்சபூதங்களின் இணைப்பால் வளர்ந்து இந்த பஞ்சபூதங்களில் ஸ்தூல பஞ்சபூதங்களின் விளைவாக விலங்கு சரீரமும் அந்த விலங்கு சரீரங்களில் இருந்து உருவாகி குரங்கு சரீரமும் குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் என்பது போல மனிதன் முடிகிறதுன்னு சொல்ல அவர் சொல்வார். இதைத்தான் தியாசபி என்று சொல்லக்கூடிய அவர்கள் வேறு விதமாக சொன்னார்கள். அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால், முதலில் ஒன்றும் வெற்ற வெளி, அது மோனாட் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, மினரல் கிங்டம், நம்ம பிசிக்ஸ்ல குவாண்டம் பிசிக்ஸ்ல நம்ம சொல்லுவோம், அது ஸ்டேட் ஆஃப் வெர்ச்சுவல் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு. அங்க ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் இருக்கு. அங்க வந்து ஒரு பார்ட்டிகிளே கிடையாது, அங்க வந்து எந்த ஒரு ஒண்ணும் இல்லை, இந்த பிரபஞ்சமே கிடையாது, அங்க ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் அது ஒரு மாயா ரூபத்தில் வெர்ச்சுவல் ரூபத்தில் இருக்கிறது, வெர்ச்சுவல் பார்ட்டிகிள். அந்த வெர்ச்சுவல் பார்ட்டிகிள் என்பது பார்ட்டிகிள் ஆகி ஒரு தாதுவாகி, அந்த தாது என்பது பின் மண்ணாகி புல்லாகி பூடாகி இப்படிதான் வருது. இதுதான் அந்த இவங்க தியாசபிகள் சொல்றது. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க, மினரல் கிங்டம்னுவாங்க. மினரல் கிங்டம் அடுத்து என்னடா வந்ததுன்னா வெஜிடேஷன் கிங்டம், அப்புறம் அனிமல் கிங்டம், அப்புறம் ஹியூமன்ஸ், இப்படி சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு அந்த எவல்யூஷன் அவங்க சொல்றது. குவாண்டம் பிசிக்ஸ் என்கிற விஞ்ஞானமும் பௌதிக விஞ்ஞானமும் நமக்கு அதே தான் கூறுகிறது. இப்ப கருவூரார் சொன்னால இறைவன் அருவம், அந்த அருவமற்ற, அதாவது வேதத்தையும் அதான் சொல்லுது. அதாவது வியக்தாவியக்த நிரூபித்த பரமும் சத்ரும் சதத்துவாதிக்கம், அந்த 36 தத்துவங்கள் மூலமாக உருவமற்ற இறைவன் பின் உருவமாகி பின் உருவமாகி நமக்கு சிவலிங்க வடிவாகி இந்த பிரபஞ்ச வடிவில் உள்ள சிவலிங்க வடிவாகி நமக்கு காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குவாண்டம் பிசிக்ஸ்லையும் அதுக்கு வந்து விளக்கம் இருக்கு. இந்த சூக்ஷ்மமாக இருந்த பஞ்சதத்துவங்கள் ஸ்தூலமாக மாறி எப்படி இந்த பிரபஞ்சமாக மாறி மனித உருவில் வந்தன, அந்த மனித உருவில் வந்ததுக்கு அப்புறமும் எப்படி இந்த இறைவன் வந்து ஆன்மாவாகவும் ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் உள்ளான் என்று சாட்டியக்குடியார் வந்து அந்த கடைசி லைன்ல முடிக்கிற மாதிரி அகத்துள் இருந்து புறத்துள் வேறாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இதை முடிக்கிறார். இப்ப இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நமக்கு என்ன பாடம்னா, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாம், அதாவது இல்லை இருக்கு. அதுதான் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒன்றுமில்லாததுல இருந்து வந்தாருன்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். இதைதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இதான் வாணிங்க. நமக்கு என்ன வாணிங்க, யான் எனது என்றவர் அவரை யான் எனது என்றவர் அவரை சாமி என்ன பண்றாராம், இது என்னோடது நான் செய்யறது அப்படின்னு வந்துருச்சு இல்ல. யான் எனது, முதல்ல நான் இருந்தா தான் அப்புறம் எனதுங்கிற வரும். நான் எனது என்றவரை சாமி என்ன செய்யறாராம், கூத்தாட்டுவான். குத்தடைய தானே செய்வார். நல்லது வாணி, யான் எனது என்பது போய் சாமி நான் கடமை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்புறம் சரி, அடுத்தாப்புல 7வது பாட்டு போவோம். அருமையான பாட்டு. செம்பனே பவள குன்றமே, செம்பனே பவள குன்றமே நின்ற திசைமுகன் மால் முதற் கூட்டத்து அன்பரானவர்கள் பருகும் ஆரமுதே அத்தனே பித்தனேனுடைய சம்புவே. இங்கதான் நம்ம கவனிக்க. அதெல்லாம் ஓகே, இந்த பவள குன்றமே எல்லாம் விடுங்க, இங்க வாங்க. சம்புவே அணுவே தானுவே சிவனேங்கிற. சம்புல ஆரம்பிச்சு
சிவனேன்னு சொல்லி சங்கரான்னு முடிக்கிறார். சம்புவே அணுவே தானுவே சிவனே சங்கரா. அப்புறம் சொல்லிவிட்டு சாட்டியக்குடியாருக்கு இன்பனேன்னு திருப்பியும் சாட்டியக்குடியாருக்கு அந்த மக்கள் அங்க உள்ள சாட்டியக்குடியில் உள்ளவங்க கொண்டு வந்து நிறுத்துறார். சாட்டியக்குடியாருக்கு இன்பனே எங்கும் ஒளிவர நிறைந்து ஏழு இருக்கையில் இருந்தது இயம்பவாரேன்னு அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்பதான் முதல்ல கேள்வி கேட்டார். ஏழு இயம்பே அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை பாருங்க, நம்ம தங்கம் வெள்ளி எல்லாம் பார்த்தோம். இப்ப பவளம்ங்கிறாரு. இதை திருமூலர்னு சொல்ற பாருங்க. களிம்பருத்தான், அதாவது 30 உபதேசத்துல, மூலனின் 30 உபதேசத்துல களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பருத்தான் அருட்கண் வெளிப்பித்து களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி. அப்புறம் தான் அதுக்கு மேல ஒண்ணும் சேராது களிம்பு. அது எப்படின்னா, களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி, இந்த வெள்ளை வெள்ளை இந்த வெள்ளி ஒளி பார்த்தோம் இல்லையா, வெள்ளை, அதாவது வெள்ளி, தங்கம் வெள்ளிங்கிறது களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி. அப்புறம் என்னடா, பளிங்கில் பவளம் பதித்தான். பவளம் பவளம் இப்போ சொல்றாரா யாரு? பவள குன்றம் என்னாரா கருவுறாரு. அதான் பவளம் பதித்தான் பதியே. சரி, இந்த ஒரு லைனை பாருங்க, ரொம்ப அருமையான. எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறார் பாருங்க. சம்புவே அணுவே தானுவே சிவனே சங்கரான்னு முடிக்கிறார். சாத்தியக்குடியா ஓகே, சாத்தியக்குடியில இருக்கிறதுனால அங்க அவரை பத்தி பாடுறதுனால அங்க கொண்டு வர முடிக்கிறார். நம்ம சம்போ சங்கரான்னு சொல்றோம். இந்த சம்போ சங்கராங்கிறதுக்கு இடையில இவ்வளவு அடங்கியிருக்கு. என்னென்ன அடங்கியிருக்கு? அணுவே தானுவே சிவனே, 3 அடங்கியிருக்கு. இப்போ முதல்ல ஆரம்பிப்போம். ஒரு கருவூரார் சம்புவேன்னு கூப்பிடுறாங்க. சம்புக்கு என்ன அப்படின்னு அர்த்தம் கேட்டீங்கன்னா, அனைத்திற்கு மூலமே. நல்லா நீங்க சொல்லிச்சுன்னா அப்படிதான் சொல்லணும். அமைதிக்கு மூலம், ஆனந்தத்துக்கு மூலம், அறிவிற்கு மூலம். அது மாதிரி சம்பு என்பது விளக்கம் என்னவென்றால், அனைத்திற்கும் மூலமே. என்னென்னத்துக்கு மூலம்? அமைதிக்கு மூலம், ஆனந்தத்துக்கு மூலம், அறிவிற்கு மூலம், நம்ம அனைவருக்கும் மூலம். அதான் சம்பு. இப்ப ஸ்வயம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸ்வயம்புனாக்க அந்த இருக்கும் நிலைக்கு மூலம், தானே மூலம். அந்த பூ அப்படின்னாக்க அது அதனுடைய காரணம் என்ன? மூல காரணம். பூ அப்படின்னாக்க ஸ்வயம்பு, ஷம்பு. இப்போ ஷம்புங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னாக்க அமைதி, ஆனந்தம், அறிவு, இதெல்லாம் இந்த ஷம்புங்கிற வார்த்தைக்கு ஒரு மீனிங். இதுக்கெல்லாம் பூகுன மூலம். அப்புறம் மூலம், அப்புறம் அணுவா இருக்கிறார். இப்போ இந்த மூலத்துல இருந்து வந்ததான் எல்லாமே. அதாவது அணுங்கிற ஒரு பயன்பாட்டுகளாகி, அணுவாகி, அப்புறம் மாலிகுல் ஆகி, அப்புறம் அண்டமாகி, அப்புறம் ஸ்தாவர ஜங்கமமாகி தான் இந்த உற்பத்தி வருது. அதனால அணுவேங்கிறார். இப்போ அணுவே ஆகி, அணுவுல இருந்து அப்புறம் ஸ்தாவர ஜங்கமம் என்று சொல்லக்கூடிய தானுவேங்கிறார். சரி, நம்மளெல்லாம் படைச்சிட்டாரு. இந்த சம்பு என்கிற அந்த உற்பத்தி ஸ்தானத்துல இருந்து நம்மளை படைச்சிட்டாரு. இப்ப நம்மளை காப்பாற்றணும்ல என்ன? ஸோ அப்ப நமக்குள்ள இவர் எப்படி இருக்காரு? நம்மளையும் படைச்சிட்டாரு. அப்ப நமக்குள்ள இருக்காருன்னு சொல்றோமே, அவரு எப்படி இருக்காருன்னா, நமக்குள்ள இந்த சிவனாகி அந்த துரியா நிலையில் உள்ள சிவம் சாந்தம் என்கிற நிலையில் சிவனாக நம்முடன் இருக்கிறார். அதை நம்ம பார்ப்போம் இன்னொரு இதுல. சிவனா எப்படி இருக்காருன்னு சொல்லி. இப்ப சம்புல இருந்து ஆரம்பிச்சு அணுவாகி, ஸ்தாவர ஜங்கமமாகி, தானுவாகி, இந்த துரியா என்கிற சிவனாகி நம்முள் உடனாய் இருக்கிறார். அவர் யாருடான்னா சங்கரா அப்படின்னா அவர் தான் நம்மை காப்பவர். சங்கரா என்னதுக்கு மீனிங் என்னடான்னா, சம் கரோதி இது சங்கரக, மங்களத்தை செய்யக்கூடியவர், காரியகர்த்தா. அனைத்திற்கு மூலமே, அணுவாகி, ஸ்தாவர ஜங்கமம் என்று சொல்லக்கூடிய அண்ட சராச்சரமாகி, என்னுள்ளே அமைதியாய் இருக்கக்கூடிய அந்த சிவனும் ஆகி, துரியா என்கிற சிவனும் ஆகி, என்னுடன் உடனாய். திருமூலர் சொன்னார்ல, அதாவது விண்ணின்று விழுந்து வினைக்கீடாய் எனக்கு உடம்பு கொடுத்து என்ன காப்பாத்தினேன்னு சொன்னார்ல, அதை தான் இங்கே கருத்து. சங்கரா அப்படின்னாக்க காப்பாற்றுகிறவர். சம் கரோத்தி இது சங்கரக, மங்களம் செய்யக்கூடியவர். சம் கரோத்தி இது சங்கர. இதை நான் இப்ப சொன்னபடி இந்த இதெல்லாம் விட்டுருவோம், இப்போ நேரம் இல்லை. அதனால இந்த லாஸ்ட் 2 வரியை மொத்தம் இந்த மாண்டிக்ய உபனிஷத்துல வர்ற 2 வரியை மாத்திரம் நமக்கு மதிப்போம். பிரபஞ்ச உபனிஷம், இந்த சிவனுங்கிறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது
என்ன ஒரு சிவனுங்கிறது டெஃபனிஷன் மாண்டிக்ய உபனிஷத்து 7வது ஸ்லோகத்துல வரும். பிரபஞ்ச உபசமம், அதாவது எப்படி ஆரம்பிப்பாருனாக்க, நாந்த பிரஜம் நா பகிஷ்பிரஜம் நோ பயத்தோ பிரஜம் ந பிரஜான கனம் ந பிரஜம் நா பிரஜம் அதிருஷ்டம் அவ்யவஹார்யம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யுபதேசம் ஏகாத்ம பிரத்யயசாரம். அதிருஷ்டம் பார்க்க முடியாது, அவ்யவஹாரியம் அந்த அருவமற்ற பராத்பர பரமேஸ்வரை பத்தி பேச முடியாது. ஏன்னா அது என்னன்னு தெரிஞ்சாதானே அதை பத்தி பேச முடியும். அதிருஷ்டம் பார்க்க முடியாது, எப்படி அதை பத்தி பேச முடியும்? அதிருஷ்டம் அவ்யவஹாரியம். அப்புறம் என்ன, அக்ராஹ்யம், அதை நீங்க கிரகிக்கவும் முடியாது. அந்த அவ்வளவு பெரிய எல்லாம் கடந்து, என்ன சொல்லும் பொருளும் மெய்யும் மனதும் கடந்து நின்றவர். அதனால அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம். என்ன ஒரு உருவமற்றவருக்கு என்ன லட்சணம் இருக்க போகுது? ஒண்ணுமே என்றவர். என்ன அலக்ஷணம். அச்சிந்தியம், நீ நினைச்சும் பார்க்க முடியாது. அச்சிந்தியம் அவ்யுபதேசியம், இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. என்னத்தை பற்றி நம்ம உபதேசம் பண்றது, என்ன டீச் பண்றது? அதை பத்தி டீச் பண்ண முடியாது. என்ன உபதேசியம்? ஏகாத்ம பிரத்யயசாரம், அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் கடந்து, எண்ணங்களும் நினைவுகளும் உணர்வுகளுக்கெல்லாம் ஒரு மூலமாக உள்ள சாரம். அதுதான், அங்கிருந்தா எல்லாம் வருது. அதனால எப்படி ஒரு அலைய வச்சு நீங்க அந்த கடல் எப்படி இருக்குன்னு கணக்கு பண்ண முடியாதோ, அதனால இந்த எண்ணங்களையோ உங்களுடைய உணர்வுகளையோ வைத்து இந்த எண்ணங்களும் உணர்வுகளும் உற்பத்தியான மூலத்தை நீங்கள் கணக்கிட முடியாது. அதுதான் இனிமே சிம்பிளா. அது என்னடான்னா அதுதான் சிவம். அது எங்க இருக்குன்னு, எப்படி இருக்குன்னா, அங்கதான் பிரபஞ்ச உபசமம், எல்லாம் ஒடுக்குதலும் அங்க நடக்கிறது, எல்லா உற்பத்தியும் அங்கதான் நடக்கிறது. அது எங்கடா, எப்படின்னா சதுர்த்தம் ஒண்ணுக்குள்ளேயே இருக்கு. சதுர்த்தம் சிவம். பிரபஞ்சோபசமம் சாந்தம், அந்த அமைதியான துரிய நிலை என்கிறது சாந்தம், அதுதான் சிவம். சதுர்த்தம் துரியம் என்று மன்யந்தே ஆத்மா சவிஜ்ஞேய, அதுதான் உன்னுடைய ஆத்மா என்று உணர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவம் நம்மள் உள்ளவர். சோ சம்புவே அணுவே தானுவே சிவனே சங்கரா, சங்கரான்னு சொல்றாரு. அப்புறம் கடைசியில சங்கரர்னா யாருன்னா நம்மளை காப்பாற்றக்கூடியவர். சங்கரா என்ற மங்களத்தை செய்யக்கூடியவர். சம்புல ஆரம்பிச்சு சம்போ சங்கரா நான் சொல்ற மாதிரி சங்கரால் கொண்டு வந்து முடிக்கிறார். அப்ப அந்த சங்கரம் என்கிறது யாரு அப்படின்னா மங்களத்தை செய்யக்கூடியவர். ஷம் கரோதி இது சங்கரக. இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நமக்கு இந்த கன்னட மொழியில ஒரு சின்ன ஒரு மங்களம் பாட்டு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய குருவே மங்களம் ஓம் மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய குருவே மங்களம் ந மங்களம் நகார மங்களம் ந மங்களம் நகார மங்களம் நம சிவாய நின்னையத்தி குருவே மங்களம் மங்களம் ஓம் மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய குருவே மங்களம் ம மங்களம் மகார மங்களம் ம மங்களம் மகார மங்களம் மகாதேவ நின்னையத்தி குருவே மங்களம் மங்களம் ஓம் மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய குருவே மங்களம். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் சொல்லுவாங்க. ஸ்ரீ மங்களம் ஸ்ரீகார மங்களம் சித்தி புத்தி நின்னையத்தே குருவே மங்களம் வா மங்களம் வகார மங்களம் வாமதேவ நின்னையத்தே குருவே மங்களம் யா மங்களம் யகார மங்களம் யஜ்ஞதேவ நின்னையத்தே குருவே மங்களம் மங்களம் ஓம் மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய குருவே மங்களம். அந்த மங்களம் தான் சிவம். அதுக்கு தான் அந்த ஒரு பாட்டு, இந்த பாட்டு நான் சொன்னேன். ஸோ அப்படி மங்களத்தை செய்யக்கூடியவர் நமசிவாய நமசிவாயர். இப்படி அதுக்குத்தான் இவர் சம்போ சங்கரா நம்ம சொல்றத. இந்த முதலுக்கும் முடிவிற்கும் முதல் சம்பு, முடிவு சங்கரர். இந்த இடையில என்ன நடக்குது எல்லாத்தையும் போட்டு ஒரே இதுல ரொம்ப அணுவை போட்டார். சம்புவே அணுவே தானுவே சிவனே சங்கரான்னு கொண்டு. ஏன் இவர் சங்கரா சிவனேன்னு போட்டுக்கலாம்ல, ஏன் போடல?
அப்படின்னா சிவன்கிறது வேற, சங்கராங்கிறது வேற. இது வந்து காரியகர்த்தா, இவர் தான் நமக்கு மங்களத்தை செய்யக்கூடியவர், இதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு நம்மை காப்பாற்றக்கூடியவர் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வந்து அங்கே போறாரு. உற்பத்தி செய்கிற முதல்ல போட்டுட்டு காப்பாற்றுற கடையில் போட்டு அப்படி இந்த ஒரு சீக்வன்ஸை கொண்டு வந்து நமக்கு இங்கு அருமையாக கருவூரார் அருளி செய்கிறார். இப்போ இந்த சம்பவங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்கபந்த சோத்திரம் அப்பைய தீட்சர் எழுந்து ரொம்ப அருமையான இது. அது இப்போ நான் இப்போ சுருக்கமாக உங்கள்கிட்ட பாடி காட்டிட்டு இதை நிறைவுக்கு கொண்டு வர முயற்சி செய்வோம். மார்கபந்த சோத்திரம் அப்பைய தீட்சர் வந்து ஒரு சிவபக்தர்னா எக்ஸ்ட்ரீம் சிவபக்தர். அவர் சம்போ மகாதேவ தேவம் இவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவம் பாலாவனத்மரத்ரீடம் பாலநேத்ராட்சி சாதகா தத் பங்கேஷ கீட்டம் சூலாஹதாராதிகூட்டம் சுத்தமர்தேந்து க்ஷூடம் பஜே மார்கபந்தும் சம்போ மகாதேவ தேவம் அங்கே விராஜத் புஜங்கம் அப்ரகங்கா தரங்கா விராமோத்தமாங்கம் ஓங்காரவாட்டி குரங்கம் சத்த சம்சேவிதாங்கிரிம் பஜே மார்கபந்து. மார்கபந்து ஸ்தோத்திரம்னா நம்ம அளவுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க, இப்போ மதுரையிலும் சென்னைக்கு ரயிலில் போகிறோம், மார்கபந்து படி சரியா நல்லா இருக்கும், காப்பாற்றுவார். சரி, சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு போகிறோம், மயாமிலேருந்து மெட்ராஸ் போகிறோம், மார்கபந்து ஸ்தோத்திரம் படிச்சு. இது ஒரு மார்கபந்து சொன்னது நம்மளுடைய ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு சென்று அந்த மார்க்கம், அதுக்கு பந்து யாருன்னு இவர் அப்படின்னு சொல்லி அந்த பாடல். இதை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு தங்க கட்டியை நம்ம கையில் கொடுத்தா என்ன பண்ணாது, கிச்சனில் காய்கறி வெட்டுற கத்தி. அதுதான். இப்படி தப்பா நினச்சிக்கிறாதீங்க. திருமுறைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து தங்கம். அதாவது இறைவன் மேல பக்திகளாக பாடப்பட்ட பாடல்கள், திருமுறைகள். இதை வந்து நம்ம ஒரு கிரியைகள், அதாவது பூஜை புரஸ்காரங்களுக்கு நம்ம உபயோகிக்கிறது வந்து இப்போ நான் தங்க கட்டி சொன்ன உதாரணம் தான். அதாவது அவர்களெல்லாம் வந்து இறைவனை முன் நின்று அப்படியே உருகி பாடின பாட்டு, அதை கொண்டு போயிடுச்சு. நான் பூஜை பண்ணுறதுக்கு உபயோகம் பண்ணுறேன்னா அதுக்குன்னு இருக்கு, ஆகமத்தில் வச்சுருக்காங்க. பூஜை பண்ணுறதுக்கு இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி அதை பண்ணுன்னு வச்சுருக்காங்க, அதை வச்சு பண்ண வேண்டியது. நம்ம சிவாய். அடுத்தாப்புல பார்ப்போம். அடுத்தாப்புல இதை அவர் கருவூரை சொல்கிறேன் இல்லையா, அந்த பாட்டில் எங்கும் ஒளிவர நிறைந்து ஏழு இருக்கையில் இருந்து இசைங்கிறதுக்கு தாய்மான ஒரு அருமையான பாடல். நீங்கள்லாம் கேட்ட பாடல் தான் அது. என்னதுன்னா, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி, தாய்மானவர் பாடல். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ள இலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் அழைத்தது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது சமய கோடிகள் எல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்றெங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கெடவும் நின்றது எங்கனும் பெரு வழக்காயாதினும் அல்ல ஒரு சித்தாய் இன்பமா என்றைக்கும் உள்ளது கங்குள் பகலார நின்ற எல்லை உள்ளது அது கருத்துக்கு இசைந்ததுவே கண்டனவெல்லாம் மோன உரு வெளியாகதாவும் கருதி அஞ்சலி செய்குவான். தாய்மானவர் எங்கும் ஒளிவர நிறைந்து ஏழு இருக்கையில் இருந்து எம்பவாரே கருவூரர். 8வது பாடல். செங்கனா போற்றி திசைமுகா போற்றி சிவபுரணருள் விற்றிருந்த அங்கனா போற்றி அமரனே போற்றி அமரர்கள் தலைவனே போற்றி தங்கனான் மறை நூல் சகலமும் கற்றோர் சாட்டிய குடியிருந்தருளும் எங்கனானா எங்கன் நாயகனே போற்றி அடி இருக்க இறைவனே போற்றி போற்றி. 8 போற்றி போடுறாருங்க. 8வது பாடல். பாடல் 8 போற்றி. செங்கனா போற்றி காக்கும் கடவுள் போற்றி செங்கன், திசைமுகா போற்றி பிரமன், சிவபுர நகருள் வீட்டிலிருந்து அங்கனா போற்றி அழகிய எங்களுடைய உருத்திரனே போற்றி, அமரனே போற்றி அமர்கள் தலைவனே போற்றி. இப்போ இந்த இதுக்கு வேதத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, இது எல்லாமே அந்த ஒரு இறைவன் தான் இவ்வளவும் ஆகியுள்ளார். காக்கும் கடவுள் உள்ளிருந்து இயக்குகிறவரும் அவர், படைக்கும் கடவுள் உள்ளிருந்து இயக்குகிறவும் அவரே, படைக்கும் கடவுளை படைப்பவரும் அவரே, காக்கும் கடவுளை அப்பாயின் பண்றவரும் அவரே, ஒடுக்கும் கடவுளை ஒடுக்குவதும் அவரே. அப்படி என்ன இப்படிதான். இதை வந்து இதுதான் வேதத்துல சொல்லுவாங்க. பிரம்ம விஷ்ணு மருத்கனார்ச்சித பதம், அதாவது மேற்கு முகம் சிவனை பத்தி சொல்லும் போது இந்த மந்திரத்தை சொல்லுவோம். என்ன, பிரம்ம விஷ்ணு மருத்கனார்ச்சிதம், பிரம்மா விஷ்ணு உருத்திரர்கள் வழிபடும் பாதம் அப்படின்னு. அதனால பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லவே கூடாது, நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாதிரி
அப்புறம் அமர்கள் தலைவனேன்னாரு. அமர்கள் தலைவனே யாரு? இந்திரன். இதுவும் வேதத்துல நமக்கு வருது. உருத்திரத்துல இந்த சமக்காங்கிற இதுல 6வது அத்தியாயத்துல வரும். என்ன? அக்னிச்ச மஹிந்திரச்சமே சோமச்ச மஹிந்திரச்சமே சவிதாச்ச மஹிந்திரச்சமே சரஸ்வதீச்ச மஹிந்திரச்சமே பூஷாச்ச மஹிந்திரச்ச அப்படின்னு சொல்லி இந்திரச்சமே இந்திரச்சமே அதைத்தான் இங்க வந்து கருவுறார். அமரர்கள் தலைவனே போற்றி. இந்த 8வது பாடல்ல தங்கனான் மறைநூல் சகலமும் கற்றோர் அப்படின்னு சொல்லி இந்த வேதங்களை படைத்தவன் நீ, இந்த வேதங்கள் நீ படைத்த வேதங்களை போற்றுகின்ற சாற்றிய குடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தங்கனான் மறைநூல் சகலமும் கற்றோர் சாட்டிய குடி. அப்படி இருக்கிறவங்க உள்ள சாட்டிய குடியில் இருந்த அருளும் சாட்டிய குடியாரே அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதைத்தான் நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது வேதம் 4 மெய்ப்பொருளானதுன்னு சொல்லிட்டாரு நம்ம ஆளுடைய பிள்ளையார். இத வந்து நட்சத்திரமாலா ஸ்தோத்திரம், இந்த நட்சத்திரமாலா ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் பண்ணினது. அந்த நட்சத்திரமாலா ஸ்தோத்திரத்தின் அடிப்படையில் தான் நம்ம 108 சிவலிங்கம் வச்சு அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரிய சிவலிங்கமும் என்னன்னு சொல்லி அங்கே வச்சிருக்கோம். ஸோ அது இன்னொரு நாளைக்கு பேசுவோம் அதை பத்தி. தங்கள் நான் மறைநூல், தங்க நான் மறைநூல் சகலமும் கற்ற அப்படின்னு இருக்கு இல்லையா, இதைத்தான் ஆதிசங்கரர் இந்த நட்சத்திரமாலா ஸ்தோத்திரத்தில் அருமையா சொல்றாரு. ब्रह्ममस्तकावळी निबद्धते नमः शिवाय जिह्महेन्द्र कुण्डल प्रसिद्धते नमः शिवाय ब्रह्मणे प्रणीतवे पद्धते नमः शिवाय जिह्मकाल देह दत्त पद्धते नमः शिवाय यक्षराक्ष बन्ध भेद याळवे नमः शिवाय तक्षपानिशोभिकाञ्चनालवे नमः शिवाय पक्षिराजवाह हृक्षयालवे नमः शिवाय अक्षिफाल वेद पूत ताळवे नमः शिवाय ओम 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 नमः शिवाय. அது இப்ப இதுல வந்து நான் சொன்னேன் தாங்கள் நான் மறைன்னு சொல்லி கருவூரார் சொல்றதுக்கு பிரம்மனே பிரணீத வேத பத்தத்தை வேதங்களை வகுத்து கொடுத்தவனே என்று ஆதிசங்கரர் சொல்கிறார். இதுல வந்து நீ வேதங்களை வகுத்து கொடுத்தவனாலும் நீயும் வந்து அதை நான் வேதம் படைத்தவன், நான் வேதம் என்னிடமிருந்து வந்தது, நான் வேதம் சொல்ல மாட்டேன் நீ உட்கார்ந்து நீயும் வேதம் சொல்லி சொல்லி உன்னுடைய நான் தழும்பு ஏறி உள்ளதுன்னு சொல்கிறார். இதை வந்து நான் ஒரு தமிழ் பாடல்ல நான் சொல்லியிருந்தேன். வேதம் படைத்தவன் வேதம் சொன்னான், வேதம் படைத்தவன் வேதன் சொன்னான், அது வேதியர்க்கு காட்டிய பாதை என்றோம் ஓதுகின்றான் அடி கையிலே அவன் ஓதிய வேதத்திற்கோர் எல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் பாருங்க எங்க நாயகனே போற்றினார். இந்த பாட்டுல 8வதுல 8 போற்றில ஒரு போற்றி வந்து எங்க நாயகன் எங்களுக்கு தலைவனே. இதை வந்து நம்ம உபனிஷத்துகள் என்ன சொல்றாங்கன்னா ஏகோ, அதாவது ஸ்வேதாஸ்வதார உபனிஷத்துங்கிற உபனிஷத்துல ஏகோ ஜாலவான், அவர் ஒருத்தர் தான் அந்த மாயாஜாலம் எல்லாம் பண்றவர். அவர் யாருன்னா ஈசத்தை ஈசனிபிஹி, தனது ஆளும் சக்திகளால் அனைத்து உலகங்களையும் ஆள்பவர். சர்வான் லோகான் ஈசத்தை ஈசனிபிஹி, எல்லாருக்கும் தலைவர். எப்படிப்பட்ட தலைவர்னாக்கா சர்வான் லோகான் ஈசத், எல்லா லோகங்களுக்கும் ஈசத்தை ஈசனிபிஹி, அதாவது தனது ஆளும் சக்திகளால் அனைத்து உலகங்களையும் ஆள்பவர். பொருட்கள் அல்லது செயல்கள் தோன்றி தொடர்ந்து மறைந்து, சைவசித்தாந்தம் சொல்றோம் இல்லையா, தோன்றும் இருக்கும் அப்புறம் மறையும். அது மாதிரி பொருட்கள் அல்லது செயல்கள் தோன்றி தொடர்ந்து மறைந்து இருக்கும் நிலையில் ஒரே மாதிரியாக எப்பவும் இருப்பவர். இந்த உண்மையை அறிந்தவர்கள் அழியாதவர்களாக மாறுகிறார் அப்படின்னு சொல்லி ஏகோஹி தேவக சர்வ பூதேஷு கூடக சர்வ வியாபி சர்வ அந்தர்யாத்ம சாட்சி பூதோ கேவலக அப்படின்னு சொல்லி எங்க நாயகனே அப்படின்னு அதையும் இங்க கருவுரை சொல்றாரு 8வது பாடல்ல. 9வது பாடல்ல என்ன சொல்றாருனாக்கா இங்கதான் அவர் வந்து வேண்டுதல் வைக்கிறார். அதாவது 7 வேண்டுதல் சொல்ல 7 தரம் சொல்றாரு. அருளாய் அருளாய் அருளாய்ன்னு சொல்லி சித்தனை அருளாய், செங்கனா அருளாய், சிவபுர நகருள் வீற்றிருந்த அத்தனை அருளாய், அமரனை அருளாய், அமரர்கள் அதிபனை அருளாய், தத்து நீர் படுகிற தண்டலை சூழல் சாட்டிய குடியில் 7 இருக்கை முத்தனை அருளாய், முதல்வனை அருளாய், முன்னவா துயர் கெடுத்து எனக்கு என்னுடைய துயரை கெடுத்து அருள்வாயா அப்படின்னு சொல்லி 7 தரம் சொல்றாரு அருள். ஏதாவது 7 இருக்கை இருந்த ஈசனுக்கு 7 விண்ணப்பம் சொல்றாரு. சித்தாருளாய், செங்கனாருளாய், அத்தாருளாய், அமராருளாய், முத்தாருளாய், முதல்வாருளாய், முன்னவாருளாய்,
துயர் எடுத்தனக்கே. சித்தா என்கனாக்கா இதுல பஞ்ச தத்துவங்களையும் அடக்குறாரு. முதல்ல எப்படி இந்த இதை ஸ்டார்ட் பண்ணாரோ இந்த 6வதுல அதுல இங்கேயும் அடக்கிறார். என்ன அடக்கிறார் பாருங்க. சித்தா, சித்து என்ன செய்யறது? ரசவாதம். ரசவாதத்துல 3 தத்துவம் இருக்கணும். என்ன இருக்கு? நிலம், நீர், வாயு 3 தத்துவங்கள் இருந்தாதான் ரசவாதம் செய்ய முடியும். 3 தத்துவங்கள் சித்தா. செங்கனா நெருப்பு. அப்புறம் என்ன? அத்தாருளாய் அமரா வாயு வந்துச்சா, ஆகாயம். ஸோ நிலம், நீர், வாயு வந்து அதையும் அடக்கிட்டார். ஸோ செங்கனாருளாய் தத்து நீர் படுக தண்டலை முத்தன் முதல்வன் முன்னவன். அவன் யாருன்னா சாட்டியக்குடியால் உள்ளவன். அப்புறம் 10வது பாடல். காட்டரும் பழன பைம்பொழிற் படுகர் தண்டலை சாட்டிய குடியார் ஈட்டிய பொருளாய் இருக்கும் ஏழிருக்க இருந்தவன் திருவடி மலர்மேல் காட்டிய பொருள் கலைவயில் கருவூரான். கலைவயில் கருவூரான்னு ஒரு ஏதம் எல்லாத்தையும் படிச்சவர். வேதங்கள் நம்மகிட்டையும் படிச்ச எல்லா கலைகளும் கற்றறிந்தவர். ஒரு கலைவயில் கருவூரான் கலரில் சொன்மாலை ஈரைந்தும் 10. இந்த 10 சொன்னவங்களுக்கு என்னன்னா, ஈரைந்தும் மாட்டியனாக்க நல்லா மாட்டிட்டான்னு சொல்லணும்ல. அது மாதிரி மாட்டிட்டானா நல்லா நீங்க மனது ஒன்றி சொல்றது. அதுதான் மாட்டியங்கிறது. மனது ஒன்றி சொன்னீங்கன்னா என்ன ஆகுமா? வளர் ஒளி விளங்கு வானுலகே. வானுலகு விளங்கு வளரொளி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வானுலகு விளங்கு வளரொளினா எங்க சிவபுரமும் கிடையாது, பார்வதிபுரமும் கிடையாது, திருவண்ணாமலை. வானுலகு விளங்கு வளரொளி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்? அனலாகி அண்ணாமலையாராகி ஆகாயமாகி ஆடல் அரசு அம்பலவானராகி காற்று வடிவான காலத்தியப்பராகி ஜலமாகிய ஜம்புகேஸ்வரராகி கருணைய வடிவான கட்சி ஏகம்பராகி நமக்கு வளரொளி விளங்கு வானுலகு விளங்கு வளரொளியாக அண்ணாமலையில் காட்சி அளிக்கிறார். அது எப்படின்னா திருப்பி நம்ம குரு நமச்சிவாயத்தை தான் போகணும். வைத்தனி திவோம் நமச்சிவாய குரு நாள் தோறும் மெய்த்தமிழினால் புகழ்ந்து மேவுமலைய திசையும் மின்னுமலை மாதுடனே வெள்ளிமலை வீடாக மண்ணுமலை அண்ணாமலை அப்படின்னு சொல்லி இந்த பதியத்தினுடைய இந்த 10 பாடலும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வானுலக விளங்கு வளரொளி கிட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நம்மளும் இதோட இதை முடிச்சுட்டு பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஒருவருட பன்முறை பயணம் மென்மையாக தெரினும் அதன் பின்னே அல்லும் பகலும் அயராத உழைப்பை அளித்து நம் எல்லோரையும் இதுவரை அன்பாக அழைத்து வந்துள்ள லாவண்யா அவர்களுக்கு தாட்டரும் பலன சாட்டிய குடியாரும் மின்னுமலை மாதுடனே வெள்ளிமலை வீடாக மண்ணுமலை அண்ணாமலையாரும் வளரொளி வழங்கி அவர் மென்மேலும் விளங்குமாறு அருள வேண்டுமாய் விண்ணப்பம் செய்து கொண்டு இந்த சாட்டியக்குடி பதிகத் தொடரை கண்டு கேட்டு அன்பும் ஆதரவும் அளித்த அடியவர்களாகிய தாங்கள் அனைவரும் அரண் வடிவே என்று எண்ணி தங்கள் அனைவரின் பொற்பாதங்களை அடியேன் சிரம் தாழ்த்தி வணங்கி நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்து இப்பதிகத்திற்கு பொருள் ஒரு அருள் செய்த கரூரார் கருணையையும் சாட்டியக்குடி 7 இருக்கையில் இருந்த ஈசனின் இரக்கத்தையும் நினைந்து உருகி வணங்கி சந்தர்ப்பம் அளித்த சிவலாவண்ய அம்மையாரையும் வணங்கி இந்த சாட்டியக்குடி பதிகத்தொடரை இந்த பொலிவுடன் நிறைவு செய்கிறேன். சிவாய திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அருநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. வையகம் துயர் தீரவென்றம் என்றால் இந்த அரண் நாமம் எல்லாம் சொல்கவே அரண் நாமமே என்று காளிப்பிள்ளையார் ஆளுடை பிள்ளையார் கூறியதைப் போல இந்த அரண்நாமம் எங்கும் சூழ வையகமும் பரவுவதற்கு கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் லாவண்யா அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் உறுத்தாக்கி கொண்டு அவர் வணங்கும் நம்பி ஆரூரர் அவருக்கு மென்மேலும் ஊக்கத்தையும் நல்ல ஆரோக்கியத்தின் அளித்து இந்த தொண்டு வளருவதற்கு அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டு இந்த பொழிவை நிறைவு செய்கிறேன். சிவாய திருச்சிற்றம்பலம்.